بسم الله الرحمن الرحيم. இந்த விவாதம் பயனளித்துக் கொண்டிருப்பதாக நான் கருதுகிறேன். பார்வையாளர்கள் நாம் சொல்வது உண்மை என்று ஏற்றுக்கொள்கிறார்களோ இல்லையோ, விவாதிப்பவர்களே உண்மை என்று ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். நம்ம இந்த கடைசி அமர்வில் அவர் பேசும்போது முதலாக ஒருவர் பேச அந்த ஓரத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். அவர் சொன்னாரு, நீங்க வேட்டிகேஷன் காட்டுறீங்க, சினாட்டிகேஷன் காட்டுறீங்க, அதெல்லாம் சரிதான், ஓகே ஓகே, அதெல்லாம் ஓகே தான், ஓகே சரிதான் அப்படின்றாரு. ஒத்துக்கிட்டீங்கல்ல, அதான் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் இன்னொருத்தர் சொன்னாரு, இம்மாரல் செய்திகள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க காலையில, ஒழுக்கக்கேடான செய்திகள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நேற்று. நம்ம ஒழுக்கக்கேடான செய்தி நாங்களா சொன்னோம், பைபிள்ல இருக்குன்னு சொன்னோம், அதெல்லாம் ஒழுக்கக்கேடுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்தவர் கொஞ்சம் டைம் அவருக்கு என்னன்னு தெரியல, கேலண்டர் ரொம்ப வேகமா பிச்சுட்டு வரணும்னு தெரியல, அடுத்த வாரம் உள்ள செய்திகளை அன்னைக்கு உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு. அவங்களுக்கு எப்பவுமே அந்த குழப்பம் இருக்குது. கேலண்டரை பிக்கும் போது ஒவ்வொரு பேஜா பேப்பரா பிக்க சொல்லுங்க டெய்லி ஷீட்ல. அடுத்த வாரம் தான் அந்த குரான்ங்கிற தலைப்பு, அடுத்த வாரம். இந்த வாரம் பைபிள்ங்கிற தலைப்பு. இந்த குரான் சம்பந்தமா என்னென்ன இருக்கோ அதான் அடுத்த வாரம் வச்சுக்கலாம். அதுல ஒருத்தர் மிரட்டவும் செய்யறாரு, இந்த மாதிரிலாம் சொன்னா நாங்களும் சொல்லுவோம் தெரியுமா, அப்படி இதெல்லாம் சொல்லாத, நீ சொல்லாம தான் நானும் சொல்ல மாட்டேன், என்ன விளையாடிக்கிட்டு இருக்கியா, விவாதம் சொல்லிட்டு வந்துட்டு. அப்புறம் இன்னொருத்தர் சொல்றாரு, அவரு எங்க சர்டிபிகேட் தர வேண்டியது இல்லைங்கிறாரு, ஆனா 200 இயர்ஸ் முன்னால உள்ள நாலேஜ் வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் 2 மேனுஸ்கிரிப்ட் வச்சு பேசிட்டு இருக்காரு. இப்ப 27,000 மேனுஸ்கிரிப்ட்ன்றாரு. ஆனா 2 மேனுஸ்கிரிப்ட் வச்சு பார்த்தா இத்தனை கோளாறு இருக்குதா? 27,000 எடுத்தா என்ன ஆகும்? நான் அவுடேட்டட்ங்கிறீங்க, என்ன அவுடேட்டடா இருக்கும்போது எந்த லட்சணமா இருந்தா, இப்ப ஐ அம் அப்டேட்டட், வாட் வில் ஹேப்பன் டு யுவர் டிபேட், வாட் வில் ஹேப்பன் டு யுவர் ஸ்கிரிப்சர்ஸ்? அப்புறம் 2 தடவை நேத்தும் ஒரு சேலஞ்சுன்றாங்க, இன்னைக்கும் சேலஞ்சாங்க. நாங்க அந்த கண்டுக்கிறதே இல்லை, சும்மா பாவலா பார்த்தா அடிக்க வரையா அந்த டைப். இது ஏற்கனவே சேலஞ்ச் பண்ணிட்டு தான் இந்த டிபேட்டுக்கு பிக்ஸ் ஆகி வந்து உட்கார்ந்துகிட்டு அடி அடி அடி, என்ன அடிச்சுக்கிட்டே இருக்கேன், கேட்டுக்கிட்டு இருக்கேன், நான் எத்தனை அடி வாங்குறேன்னு எண்ணி பார்க்க வேண்டாமா அப்படின்னு உட்கார்ந்து முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க நேத்து, நம்மள சொன்னாங்க, அவங்க அப்படி நாங்க லாஜிக்னு சொன்னோம், தே ஆர் கெட்டிங் அப்செட்னாங்க. நீங்க பாத்துருப்பீங்க ஹூ இஸ் கெட்டிங் அப்செட்னு. அவங்க அடி அடி நான் எண்ணிக்கிட்டு இருக்கிறேன் உட்கார்ந்து பேசிக்கிட்டு திரும்பவும் சேலஞ்ச் தான், இன்னும் எத்தனை அடி வாங்கன்னு என்றதுக்கா, இதுலயே எண்ணிக்கிறீங்க போதும். ரைட், வில் கம் டு தி ஸ்லைட். They started with saying that whatever slides we put, he said, okay, we all accept it. So that itself is the solution for the debate. There's no point to debate again. And another person was talking something which was out of topic. Anyway, we have a separate debate for discussing whether Quran is God's word. That's coming next week. So you don't have to hurry up. You still have a week. Please hold on all your arguments. Now, they said, if we put one contradiction from the Bible, they are ready to put tons. We are ready to take all those tons. That's the reason we have come here for debate. But this is not the right place to put. You will be given enough time there, so don't waste your time. Please come to the point. இப்ப நேத்து முதல்ல பாத்துட்டு இருந்த மாதிரி இந்த மொழிபெயர்ப்புல ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் ஹைலைட் பண்ணி இருக்கிறோம். அவர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் சொன்னார்ல, அதனால ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஹைலைட் பண்ணிருக்கிறோம். சேர்க்கப்பட்டதும் அந்த ஃபுல் வேர்ட்ஸும் சேர்த்து இருக்குது, அதையும் காட்டுறோம், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸையும் காட்டுறோம். சில இதுல வந்து உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, இந்த திசர கோட்டாங்கிற வார்த்தை இருக்குல்ல, இதுல சியும் போடலாம் எஸ்ஸும் போடலாம், எப்படி போட்டாலும் ப்ரொனன்சியேஷன் ஒன்னாதான் வரும், ஆனா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கும். அதுல வச்சுக்கிட்டு ஆனா ஹைலைட் பண்ணிருக்கிறோம், மேனுஸ்கிரிப்ட்ல இது வரக்கூடாதுன்னு. நாங்க 2 மேனுஸ்கிரிப்ட் தான் காட்டுறோங்கிறாங்க, 2லயும் இந்த லட்சணமா இருக்குது. இன்னும் எடுத்தோம்னு சொன்னா பைத்தியம் முடிச்சிடும், அந்த அளவுக்கு இருக்குது. நெக்ஸ்ட், அதே மாதிரிதான் இதுவும் ஏகப்பட்ட முறைப்பாடு. நாங்க 2, 3 போட்டுக்கிட்டு இருக்கோம், இதுல ஒரு 4 மேனுஸ்கிரிப்ட போட்டுக்கிறோம். வெஸ்ட் காட் சரி. அப்புறம் இந்த டிசன்ட்ராஃப் இருக்கிறார்ல, இவர் தான் சினாட்டிகஸா கண்டுபிடிச்சவர். அந்த சினாய் மலையில போய் கண்டுபிடிச்ச அந்த ஜெர்மன் ஸ்காலர் வந்து அவர் தான். அந்த இதுல பாருங்க, ஒரு முக்கியம் 4 வார்த்தையே அப்படியே 3 வார்த்தை, ஆக்சுவலா 3 வார்த்தை அங்க சேர்த்து இருக்கு, கீழே உள்ள வார்த்தையும் சேர்த்திருக்கு பாருங்க. அதுல இல்ல, இதுல இருக்குது, மூல பிரதில இருக்கு, அதாவது சினாட்டிகஸ்ல இருக்குது, இதுல பின்னால உள்ள மேனுஸ்கிரிப்ட்ஸ்ல இல்ல. நெக்ஸ்ட், இந்த பாருங்க, இது உங்களுக்கு ஏற்கனவே இங்கிலீஷ்ல இந்த ஸ்லைடு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட், இதுல பாருங்க, இந்த 2 மேனுஸ்கிரிப்ட்ல மொத்தம் இருக்கிறத 8 வார்த்தை தாங்க. அந்த 8 வார்த்தையில இந்த சிவப்புல இருக்கிற வார்த்தைகள் அதுல இல்ல, இதுல இருக்கிறது அதுல இல்ல, இதுல இருக்கிறது அதுல இல்ல, அதுல இருக்கிறது இதுல இல்ல. அந்த வகையில மொத்தம் 4 வார்த்தை போயிருச்சு, 2 வார்த்தை போயிருது. மீது அங்க பாருங்க, இந்த 2 வார்த்தை இருக்குது, ஆனா இந்த 2 வார்த்தைக்கு பாருங்க வருஷம் மாறி இருக்குது. மேனுஸ்கிரிப்ட்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகுது. ஆமோஸோ ஆமோனா என்ன மாத்திருக்காங்களா? நெக்ஸ்ட், அதே மாதிரி தான் அங்க பாருங்க,
அதுல பாருங்க ஒரு வார்த்தை, 2 வார்த்தை இருக்குது. இதுல பாருங்க ஒரு சென்டென்ஸே இருக்குது. இதுல பாருங்க ஒரு பேராகிராஃபே இருக்குது. நெக்ஸ்ட். அதே மாதிரி தான் எல்லாத்தையும் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் காட்டுறோம், எல்லாம் சும்மா சாம்பிள் தான். நெக்ஸ்ட். சாரி முன்னாடி போங்க. அதுல பாருங்க, அதுல மார்க்ஸ் நெக்ஸ்ட் மார்க் 9ல 43, 47 நம்ம ஏற்கனவே சொன்னோம். 46, 44 வசனத்தை காணண்டம்ல அது மூல மொழிகள்ல பாருங்க. அந்த ஸ்டெஃபனஸ் கிரேக் மேன்ஸ்கிரிப்ட்ல அவர் வச்சிருக்கிறார். அவருடைய ஒரிஜினல்ல அது இருக்குது. 44, 46 இருக்குது. 47ல கூடுதலா 2 வார்த்தை இருக்குது. இங்க பாருங்க வெஸ்டாட் அவருடைய பைபிள்ல பாருங்க 44 பிளாங்க், 46 பிளாங்க், 47ல அந்த கடைசியில் உள்ள 2 வார்த்தை இல்ல. நெக்ஸ்ட். அதே மாதிரி சினாட்டிகஸ் ஏற்கனவே சொன்னதுதான். ஏகட்டோ டெசரா கோட்டாவா டிசி சிடிசிலஸ் 1000 1,40,000 இங்க பாருங்க. அங்க எப்படி இருக்கு, இங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. கூடுதலா ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. அதுல 1,40,000, 1,41,000. நெக்ஸ்ட். இப்ப Dear brothers and sisters, when we quoted from just 2 manuscript variations, they wanted us to take 27,000 manuscripts and then come with the proofs. With 2 manuscripts only, we are finding so much of variations, and when we take all the 27,000 manuscripts, it will again turn out to be a debate. It is not for your benefit, right? So you don't have to worry whether we are quoting from 27,000 or just 2 manuscripts. Within 2 manuscripts itself, you find so many variations. Then there are every chances that with 27,000 you will find exponentially different variations. இப்ப நேத்துல இருந்து இந்த விவாதம் நடந்துகிட்டு இருக்குது. நேத்து நைட்டோட முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு 3 o'clock நம்ம விவாதம் ஸ்டார்ட் பண்ணோம். இது CDs, DVDs போட்டு விற்பாங்க. ஒரே டிவிடியா இருக்காது, 2-3 DVDs இருக்கும். ஒரு ஆள் ஒரு டிவிடியை தூக்கி இன்சர்ட் பண்றாரு. பண்ணாருன்னா இன்னைக்கு 3 o'clock ஸ்டார்ட் ஆகிற ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும், செஷன் ஸ்டார்ட் ஆகும். அதுல நம்ம சொல்லுவோம் நேத்து நாங்கள் பேசினோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னால பேசணும் இன்னும் ஒரு CD இருக்குதுன்னு அர்த்தம். அப்படிதானே அர்த்தம். இதுக்கு முன்னால நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா எங்க சொல்லி இருக்கிறேன்? இன்னும் ஒரு CD அதே மாதிரி நான் பேசுனது இருக்குதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி தான் இதுவும். பைபிள்ல நிறைய இடங்கள்ல சில புத்தகங்களை பத்தி சொல்லப்பட்டிருக்குது. அந்த புத்தகங்கள் எல்லாம் காணும். ஆமோஸ் கிடையாது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கிடையாது. முழு பூசணிக்காய சோத்துல மாச்ச கதம்பாங்க. முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிறது இல்ல, சோத்தையே காணும். பாருங்க. நெக்ஸ்ட். புக் ஆஃப் ஜாசர் mentioned in Joshua and Samuel காணோம். நெக்ஸ்ட். இந்த புக்கும் காணோம். புக் ஆஃப் த வாரியர்ஸ் ஆஃப் லார்ட் இருங்க மாத்திராதீங்க. இது நம்பர்ஸ்ல இடம் பெற்றிருக்குது. இந்த புக்கை காணோம், நம்ம கண்டுபிடிச்சிருவோம். நெக்ஸ்ட். Where did you lose it? They lost it in the Cameron caves. சாவு கடல் கண்டுபிடிச்சாங்கல்ல, அதுல அங்க இருக்குது. The book of wars of the Lordங்கிறது சாவு கடல் ஆவணத்துல இருக்குது. கண்டுபிடிச்சு எடுத்துட்டாங்க. அவர் தான் சொன்னாரு சாவு கடல் ஆவணம்டாரு, அது கண்டுபிடிச்சு எடுத்துட்டாங்க. இன்னும் பைபிள்ல சேர்க்க காணோம். நெக்ஸ்ட். Chronicles of Kings of Israel இது mentioned in Kings. Next. Chronicles of Kings of Judah mentioned in Kings. Next. Book of Shemaiah the prophet mentioned 2nd Chronicles. Iddo the seer mentioned 2nd Chronicles. The manner of the kingdom 1st Samuel. Acts of Solomon 1st Kings. Annals of King David 1st Chronicles. Book of Samuel the seer 1st Chronicles. Book of Nathan the prophet 1st Chronicles and 2nd Chronicles. Book of Gad the seer 1st Chronicles. Prophecy of Ahijah 2nd Chronicles. Book of Kings of Judah and Israel இது ரெண்டும் சேர்ந்து ஒரு புக். முதல்ல தனித்தனி புக், இது ரெண்டும் சேர்ந்து ஒரு புக். 2nd Chronicles, எல்லாமே 2nd Chronicles. Book of Jehu 2nd Chronicles. The story of Book of Kings 2nd Chronicles. Acts of Uzziah 2nd Chronicles. Vision of Isaiah 2nd Chronicles. Acts of Kings of Israel 2nd Chronicles. அவங்க நம்பரா சொன்னாங்க 1 2 3 4 5 6 நம்ம குர்ஆன் 1 2 3 4 5 1 2 3 4 5 அப்படினாங்க. நாங்க மைக் டெஸ்டிங்லாம் பண்ணல, எல்லாம் புக்ஸ் பேரா சொல்லிட்டு இருக்கேன். ஆனா இத்தனை புக்ஸ் காணோம். டைம் ஷார்ட்டா இருக்கிறதுனால ஐ அம் லிஸ்டிங் இட் அவுட். ஃபாஸ்டா பட்டியல் போட்டுட்டு போறேன். நிறைய சொல்ல வேண்டியிருக்குது, எதை சொல்லணும்னு தெரியல. ஆக்ட்ஸ் ஆஃப் கிங்ஸ் ஆஃப் சீர் 2nd Chronicles. புக் இஸ் மிஸ்ஸிங். கண்டுபிடிச்சு கொடுத்தா பரிசு கொடுக்கப்படும். சேயிங்ஸ் ஆஃப் தி சீர் 2nd Chronicles. laments of Josiah 2nd Chronicles. Chronicles of King Ahasuerus, Esther, Nehemiah. Book of Covenant Exodus. Book of Remembrance Exodus. All right. இத்தனை புக்ஸ் காணோம். இத்தனை புக்ஸ் எண்ணிக்கிட்டு இருந்தீங்களா? நான் என்னல
நாங்க பட்டியல் தான் போடுறத கவனமா இருந்தோம். இதுல இத்தனை புஸ்தகங்களே காணோம். அப்புறம் என்ன பைபிள் பாதுகாக்கப்பட்டது? When a lot of books are missing from your holy Bible, how can you claim that Bible is preserved? We have pointed out n number of books which are missing in the Bible. So assume if somebody is going to insert today's CD, and when we quote something that, like we said yesterday, it obviously means that there is a CD which was taken yesterday. Something was recorded yesterday, right? So when with all these verses, right? For example, in Exodus chapter 17 verse 14, when it speaks about book of remembrance, it means that there should be a book of remembrance. But where is your book of remembrance? You probably forgot it. Now, if you want all these books, just go and check in Dead Sea Scrolls. Even you will find few books in that, but you deliberately avoided that from adding into the Bible. What books are present Dead Sea Scrolls is different. We will come to that. அதுக்கு ஸ்லைட் போட்டு வச்சிருக்கோம். Dead Sea Scrolls அதுல என்ன இருந்துச்சு, உங்க பைபிள்ல அது என்ன இருக்குது, என்ன இல்லங்கிறத நாங்க அதுவும் காட்டுறோம். எல்லாத்தையும் காட்டுவோம். அவங்க சொன்னது ஒண்ணும் விட மாட்டோம். அத்தனைக்கும் பதில் சொல்லுவோம். என்னென்ன கேள்வி கேட்டார்களோ அத்தனைக்கும் நாங்க பதில் சொல்லாம போகவே மாட்டோம். ரைட். இப்போ மேனுஸ்கிரிப்ட்ஸ் சொன்னாங்க. ஹிஸ்டரியிலே தேர் இஸ் நோ புக், நோ அதர் புக் விச் இஸ் சோ பிரிசர்வ்ட் லைக் பைபிள் நாங்க சொல்லிட்டு there are 27,000 manuscripts. ஏகப்பட்ட பிரச்சனை. அதுல இதுல இல்லாட்ட அதுல என்ன செய்வோம் நாங்க, அது எப்படி தான் பாப்பாங்கன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறேங்க. மேனுஸ்கிரிப்ட் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மேனுஸ்கிரிப்ட் இந்த மாதிரி நிறைய அரிச்சு இருக்குது, நிறைய கையெழுத்து பிரதிகள் இந்த மாதிரி அரிக்கப்பட்டிருக்குது. அப்புறம் இதெல்லாம் இடையில சேர்த்துக்கிறவாங்க. இங்க பாருங்க, இப்படி இந்த துண்டு துண்டா இருக்கு பாருங்க. அப்புறம் நெக்ஸ்ட் இங்கிலீஷ்ல ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு பாட்டு சொல்லி கொடுப்பாங்க. Bits of paper lying on the ground. கீழ பேப்பரா கிடக்குது, பொறுக்கி குப்பத்தட்டுல எழுதி போடு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு சொல்லி கொடுப்பாங்க பிள்ளைங்களுக்கு. அந்த மாதிரி பிட்ஸ் ஆஃப் பேப்பர்ஸ் இதெல்லாம் ஒரு மேனுஸ்கிரிப்ட். 27,000 நாங்கல்ல, 27,000 என்னமோ புக்கா 27,000 வால்யூம்ஸ் இருக்குன்னு நினைக்காதீங்க. இது ஒரு மேனுஸ்கிரிப்ட். நெக்ஸ்ட் இதுவும் பிட்ஸ் ஆஃப் பேப்பர்ஸ். நெக்ஸ்ட் இங்க பாருங்க, இதுதான் டெட் ஸ்கிரீன்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஸ்க்ரால். டெட் சி ஸ்க்ரால்ஸ்ல இது ஒரு ஸ்க்ரால். இடையில வந்து fill in the blanks. நீங்க நிரசிக்கிற வேண்டியதுதான். ஒவ்வொரு ஆளும் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் அதுல சேர்த்துக்கிற வேண்டியது, பிபிஇ அவங்க சேர்த்துக்கிற. அப்புறம் அவங்க சொன்னாங்க தப்பா, கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல பிராக்கெட் போட்டதை அவங்க காட்டினாங்க. அது வந்து மொழிபெயர்க்கும் போது 6 மேனுஸ்கிரிப்ட் தான் இருந்தது. இப்போ 27,000 மேனுஸ்கிரிப்ட் வந்துருச்சுனாங்க. நாங்க பிராக்கெட் காட்டினது வெறும் பிராக்கெட் காட்டினோம், எம்டி பிராக்கெட். அது கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் இல்ல, பிபிஇ. இது டெட் சி ஸ்க்ரால்ஸ் டிஎஸ்எஸ் அதுல உள்ள ஒரு மேனுஸ்கிரிப்ட். நீங்க fill in the gaps. நெக்ஸ்ட் இது தவிர இந்த ரெவலேஷன் சொல்லிட்டு இருந்தாங்க. அது சர்ச் ஃபாதர்ஸ் எழுத்துல இருக்குது அப்படின்னாங்க. அதுக்காக அதை எடுத்துருக்கோம். இப்ப So far they were boasting that they have 27,000 manuscripts, and these are the few manuscripts what they have. With this, what they can restore? There's no point in having these manuscripts. These are just like plain bit of paper. You can just throw it in the dustbin. What do you make out of it? நெக்ஸ்ட் ஆன்டிலோகமேனான்னு ஒன்னு இருக்குது. ஆன்டிலோகமேனாண்டா சர்ச்சைக்குரிய எழுத்துக்கள். சர்ச்சைக்குரிய எழுத்துக்களை ரெண்டு மட்டும் போடுறோம். நவீன காலத்தில் உள்ளதும் பழைய காலத்தில் ஒன்றையும் போடுறோம். லூதர் ஏன்னா அவங்களாம் மார்ட்டின் லூதரை பின்பற்றக்கூடிய குரூப் சார்ந்தவங்க, அதனால அதை எடுத்தோம். அவரு ஹீப்ரூஸ், ஜேம்ஸ், ஜூட், ரெவலேஷன் எல்லாமே சர்ச்சைக்குரியதுங்கிறார். அதெல்லாம் அவர் கடவுளுடைய வார்த்தை இன்ஸ்பயர்ட் வேர்ட்ஸ் ஏத்துக்கிறல்ல, சர்ச்சை பண்ணாரு. ஆனா அது பிரச்சனையாக கூடாதுங்கிறதுக்காக சேர்த்துக்கிட்டாரு, அவருடைய பைபிள்ல சேர்த்துக்கிட்டாரு. இருந்தாலும் அதை வந்து அவர் சர்ச்சை பண்ணிருக்காரு. ரெஃபரன்ஸ் கீழே கொடுத்துருக்கிறோம். நெக்ஸ்ட் சாரி. அப்புறம் இந்த ஏர்லி ஃபாதர்ஸ், நாங்க சர்ச் ஃபாதர்ஸ். இவர் ஒரு சர்ச் ஃபாதர்ஸ், யூசுபியஸ். இவர் கிபி 325 வாழ்ந்தவர். அவர் ஹீப்ரூஸ், ஜேம்ஸ், ஜூட், 2 பீட்டர், 2 and 3 ஜான், ரெவலேஷன் அதெல்லாம் மறுக்கிறார். நெக்ஸ்ட் இப்ப சமீப காலத்தில் உள்ள அறிஞர்கள் என்ன இதை பத்தி என்ன சொல்றாங்க? தாமஸ் ஜெஃபர்சன் சொல்லிட்டு ஒரு அறிஞர், அவர் வந்து இந்த ரெவலேஷனே விட்டுட்டார். ரெவலேஷன் 2 அவங்க சொன்னதுனால நான் அதை எடுத்திருக்கிறேன். ரெவல்யூஷன் அவருடைய ஜாஃபர்சன் பைபிள்ங்கிற பைபிள்ல ரெவல்யூஷன் விட்டுட்டு அவர் என்ன சொல்றாங்க? ராவிங்ஸ் ஆஃப் மேனியாக், no more worthy or capable of explanation than the incoherences of our own nighty dreams. நம்ம கனவுல கண்டா எப்படி கிறுக்குத்தனமா கனவு காணுமோ அந்த மாதிரி தாங்க அது. அதை விட ஜார்ஜ் பெர்னார்ட் சொல்றாரு, a peculiar record of visions of a drug addict. போதை போட்டு தூங்குறவன் என்ன இப்படி எல்லாம் கற்பனை வருமோ அது மாதிரி. அதுக்கெல்லாம் கீழே ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கிறோம். நெக்ஸ்ட் இது வேணாம், சும்மா ஜார்ஜ் பெர்னார்ட் சொல்லுவாங்க, இட்ஸ் a most dangerous book in the world, keep it on lock and key, keep it out of reach of children. அது நானே சொல்றேன், அது யார் அடுத்தவங்களை கோட் பண்ண விரும்பல, நானே சொல்றேன், keep it on lock and key, keep it out of reach of children. குழந்தைங்க பார்த்தா என்ன ஆகுறது? நெக்ஸ்ட் இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமாங்க? இந்த காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க வச்சிருக்க பைபிள், அவர் இன்னொரு கேள்வி கேட்டார், முகமது காலத்தில் பைபிள் திருத்தப்பட்டதா இல்லையா, அப்ப இருந்துச்சா இல்லையா, எப்ப திருத்தப்பட்டதுன்னாங்க. அதுக்குதான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். கடைசியில் அதுக்கு பதில சொல்லுவோம்.
அந்த பதில நீங்க தெரிஞ்சுக்கிருவீங்க. ரசூலுல்லாஹ் முஹம்மது நபியுடைய காலத்தில் பைபிள் இருந்துச்சா, திருத்தப்பட்டு இருந்துச்சா, எப்ப திருத்தப்பட்டுச்சு, எல்லாத்தையும் நாங்க பதில் சொல்லுவோம். அதுக்கு நீங்க தெரிஞ்சுக்கிருவீங்க எப்ப திருத்துனாங்க, யாரு திருத்துனா, எப்படி. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடே அதான் போட்டோம். அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு உள்ளது. அதுக்கு தான் பதில் சொல்லிக்கிட்டே வர்றோம். சொல்லிக்கிட்டே வந்து கடைசியில முடிப்போம். எப்படி திருத்தினாங்க, எப்படி பண்ணாங்க. இது ஜீசஸுக்கு இந்த கையில வச்சிருக்காங்களே பைபிள், இந்த பைபிள் ஜீசஸுக்கு தெரியவே தெரியாது. இதுதான் இவ்வளவு குழப்பத்துக்கும் காரணம். நெக்ஸ்ட். Jesus does not know about the Bible what they have in their hand. Jesus did not have what you have. நீங்க எதை கையில் வைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அது இயேசுவிடம் இருக்கவே இல்லை. Proof. Jesus had less than 22 books in his Old Testament. இயேசுவுடைய பழைய ஏற்பாட்டில் 22க்கும் குறைவான புத்தகங்கள் தான் இருந்தது. அவற்றை 22 புத்தகங்கள் கூட கிடையாது. அவற்றை இருந்தது 22க்கும் குறைவான புத்தகங்கள் தான். பிளேவியஸ் ஜோசபஸ் இவர் வந்து ஒரு ஹிஸ்டோரியன், அவங்களும் ஏத்துக்கிறவர். அவர் வந்து கான்ட்ரா ஆப்பியான்னு சொல்லிட்டு ஒரு வரலாற்று நூல் எழுதியிருக்கார். ஆப்பியானுக்கு எதிராக எழுதியிருக்கார். அதுல புத்தகம் 1 செக்ஷன் 8 அவர் சொல்றாரு, அவர் யூதர், நம்மிடத்தில் இருக்கிறது 22 புத்தகங்கள் தான். அதுல 5 புத்தகங்கள் லாஸ் மோசேயுடையது, 13 புத்தகங்கள் நபிமார்களுடையது, தீர்க்கதரிசிகளுடையது, 4 வந்து பாடல்கள் அப்படிங்கிறார். 4 பாடல்கள்ங்கிறார். மொத்தம் 22ல 4 பாடல்கள்ங்கிறார். நெக்ஸ்ட். ஆனா இன்னைக்கு இவங்க வச்சுக்கிட்டு இருக்கிறது மைனாரிட்டி ஆஃப் த கிறிஸ்டியன்ஸ், ரொம்ப கொஞ்சம் பேர் வச்சிருக்காங்க 39. பெரும்பகுதியான மக்கள் வைத்திருக்கிறது, மெஜாரிட்டி ஆஃப் த கிறிஸ்டியன்ஸ் ஆர் ஹேவிங் 46 books in the Old Testament. ஆனா இயேசு வச்சிருந்தது 22க்கும் குறைவானது. இவங்க வைத்திருக்கிறதை இயேசு வைத்திருக்கவில்லை. இவங்க வைத்திருக்கிறதை இயேசு வைத்திருக்கவில்லைங்கிறதுக்கு இது proof. This is the only proof that the minority of the Christians are holding 39 books in the Old Testament and majority of the Christian population have 46. If you remember, well friends, may I call your attention back to the proceedings. அருமையான நண்பர்களே, உங்களுடைய கவனத்தை இந்த நிகழ்வுக்கு நேராக நான் திருப்ப விரும்புகிறேன். I think in some ways there is a tamasha going on here. சில விதங்களிலே இங்கு பார்த்தால் ஒரு விதமான தமாஷா நடந்து கொண்டிருக்கிறது போல் தெரிகிறது. I am so sad to say that, but இதை நான் சொல்வதற்கு மிகவும் துக்கப்படுகிறேன். இருந்தாலும் because our scholar does not know anything unfortunately about manuscript study. நம்முடைய அறிஞர் அவர்கள் மூல பிரதிகளை குறித்து ஆராய்வதை குறித்து எதுவுமே அறிந்திருக்கவில்லை என்று தெரிகிறது. So he is only revealing his lack of knowledge related to this subject. இந்த குறிப்பிட்ட பாடத்தை குறித்து அவருக்கு இருக்கிற அறிவு குறைவை அவர் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். He is using some very, very low level language unfortunately, but we don't want to respond in that way at all. We still want to respect our friends. மிகவும் தரக்குறைவான வார்த்தைகளை அவர் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதே விதத்தில் பேச நாங்கள் விரும்பவில்லை. Because our Bible says we should respect all people because every human being is created equally by the same God in his image. வேதாகமம் சொல்கிறது எல்லா மனிதர்களும் இறைவனுடைய சாயலிலே படைக்கப்பட்டிருக்கிறதுனாலே எல்லா மனிதர்களையும் மதிக்க வேண்டும் என்று சொல்லி. And yesterday our friend was talking about Leviticus. We gave a very good answer, but he didn't understand probably. And he was saying some high caste person must have written Leviticus. Where is caste and where is Judaism and what is this gentleman talking about? It is called a fallacy of category confusion. He is not sure whether he is here or there. இங்கே நேற்றைய தினத்திலே லேவியர் ஆகமத்திலிருந்து ஒரு பகுதியை குறித்து அவர்கள் சொன்னார். அதை குறித்த தெளிவான விளக்கத்தை நாம் கொடுத்திருந்தும் கூட யாரோ ஒரு உயர் ஜாதிக்காரர் இந்த வசனங்களை எழுதி வைத்திருப்பார் என்று அவர் சொன்னார். யூத மார்க்கத்திலே எங்கே ஜாதி இருக்கிறது, அவர் எந்த காலத்தில் இருக்கிறார், இந்த காலத்தில் இருக்கிறாரா அந்த காலத்தில் இருக்கிறாரா என்று அவருக்கே ஒரு குழப்பம் இருக்கிறது தெரிகிறது. And they don't know how to use an analogy. எப்படியாக ஒரு காரியத்தை ஒப்பிட்டு சொல்வது என்பதும் தெரியாமல் இருக்கிறார். You take any book on logic
you will understand that an analogy is used for a specific purpose. எந்த ஒரு தத்துவ புத்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களானால் எந்த ஒரு காரியத்தை ஒப்புமைப்பட்டு சொல்லும்போது அதற்கென்று சொல்லி சில விதிமுறைகள் உண்டு. To clarify something. ஒரு காரியத்தை விளக்குவதற்காக அது பயன்படுத்தப்படும். Not to prove anything, because analogies cannot prove. அது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நிரூபிப்பதற்காக பயன்படுத்துவதில்லை. ஏனென்றால் ஒப்பிட்டு சொல்வது ஒரு காரியத்தை நிரூபிக்க முடியாது. And if you don't understand that and still use analogies and go on with analogies, you are committing a terrible fallacy in logic. நீங்கள் இதை புரிந்து கொள்ளாதபடிக்கு திரும்பவும் இதே காரியத்தை நீங்கள் சொல்லிக் கொண்டிருப்பீர்களானால் ஒரு தத்துவ விபரீதத்தை அல்லது தத்துவ தவற்றை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். And what our friends are actually, presenting here is nothing new. இங்கே நம்முடைய நண்பர்கள் சொல்லுகிற காரியங்கள் எதுவும் புதிதானது அல்ல. He was talking yesterday about borrowed intelligence. அவர் நேற்றைய தினத்திலே கடன் வாங்கிய அறிவு என்பதை குறித்து சொன்னார். And if you do just a little bit of search, you will understand that his is borrowed research. ஆனால் கொஞ்சம் நீங்க யோசித்து சிந்தித்து பார்த்தீர்களானால் அவர்தான் கடன் வாங்கி இருக்கிற அறிவு உடையவராக இருக்கிறார். There was a gentleman called Kairanavi in the 19th century. He wrote a book with so-called 119 contradictions in the Bible. இங்கே 19வது நூற்றாண்டிலே கைரான்வி என்கிற ஒருவர் வேதாகமத்திலே காணப்படுகிற 199 வேறுபாடுகளை குறித்து அவர் குறிப்பிடுகிறார். 119 119 முரண்பாடுகள். And then Ahmad Deedat ji we know, Zakir Naik ji we know, and then there is a gentleman called Shabir Ali who has written a pamphlet called 101 contradictions in the Bible. அதற்கு பிற்பாடு அகமது தீதா, ஜகீர் நாயக் மற்றும் ஷபீர் அலி போன்றவர்கள் வேதாகமத்தில் உள்ள 100 அதிகமான குறைபாடுகள் என்று சொல்லி புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள். And all these so-called contradictions have been ably answered by scholars already long time ago, 25 years ago. இவை இப்படிப்பட்ட முரண்பாடுகள் இருக்கிறது என்று சொல்லி சொன்னாலும் அவைகளுக்கான விளக்கத்தை கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தெளிவாக விளக்கி சொல்லி ஆகிவிட்டது. The big book of Bible difficulties by Norman Geisler and Thomas Ho. இந்த big book of Bible என்று சொல்லப்படுகிற தாமஸ் கெய்ஸ்லர் மற்றும் when critics ask, தாமஸ் ஹோம் அவர்கள் எழுதியிருக்கிற இந்த புத்தகம் handbook of Bible difficulties by Geisler and Ho. கெய்ஸ்லர் and ஹோப் என்பவர்கள் எழுதியிருக்கிற encyclopedia of Bible difficulties by Gleason Archer. வேதாகமத்தில் உள்ள கஷ்டங்கள் என்று சொல்லி அதற்குரிய விளக்கங்கள் என்று சொல்லி கெய்ஸ்லர் என்பவர் எழுதியிருக்கிறார். And I have a fat book here. It is called Hard Sayings of the Bible, written by 3 top-class, world-class scholars. இங்கே Walter Kaiser, Peter Davis, F.F. Bruce. இங்கே வேதாகமத்தில் உள்ள கடினமான பகுதிகள் என்று சொல்லி 3 உலகம் தரம் வாய்ந்த அறிஞர்கள் எழுதின பெரிய புத்தகம் என்னிடத்தில் இருக்கிறது. If you are interested in the truth, you could have read these books. சத்தியத்தை குறித்து அறிய வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் உங்களிடத்தில் இருந்திருக்குமானால் இந்த புத்தகங்களை நீங்கள் வாசித்திருப்பீர்கள். You would have got answers for all your so-called contradictions and all that. நீங்கள் சொல்லுகிற முரண்பாடுகள் போல் தோன்றுகிற காரியங்கள் எல்லாவற்றுக்கான பதில்களை இந்த புத்தகத்திலிருந்து நீங்கள் பெற்றிருந்திருப்பீர்கள். So, may I call your attention to the fact that we should seek after truth. ஆகவே நான் உங்களுடைய கவனத்தை சத்தியத்தை அறிய வேண்டும் என்பதற்கு நேராக திருப்ப விரும்புகிறேன். We should not be silly and use low-level language here. ஆகவே நாம் அது மிகவும் கீழ்த்தரமான வார்த்தைகளை, தரக்குறைவான வார்த்தைகளை நாம் We should use polite, decent language, respect one another, and seek after truth. நாம் மிகவும் மரியாதைக்குரிய வார்த்தைகளை பயன்படுத்தி சத்தியத்தை நாம் அறிவதற்கு முயற்சிக்க வேண்டும். In fact, we don't need to reinvent the wheel. நாம் திரும்பமாக சக்கரத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. And so I would request my friends to get a hold of these scholarly books. People have PhDs, 2 PhDs and 3 PhDs in these subjects, and they have written. இங்கே பல விதமான டாக்டரேட் பட்டங்களை பெற்ற 2, 3, 4 என்று டாக்டரேட் பட்டங்களை பெற்ற இந்த மனிதர்கள் எழுதியிருக்கிற அறிஞர்கள் எழுதியிருக்கிற புத்தகங்களை வாசிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். And now coming to the basics. மறுபடியும் அடிப்படையான காரியங்களை குறித்து நேராக வருகிறேன். From yesterday, நேற்றைய தினத்திலிருந்து I have been saying this. நான் இதை சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். They are following a line of argument as I am able to understand and see. அவர்கள் ஒரு குறிப்பிட்ட விவாதத்தை அவர்கள் வைத்துக் கொண்டே இருக்கலாம், அது என்னால் பார்க்க முடிகிறது. Their premise number 1 in the syllogism of the argument is that the Quran is the word of God. அங்கே அவருடைய முதல் அடித்தளமானது
குர்ஆன் தேவனுடைய வார்த்தை என்பது. Their premise number 2 is, according to the Quran and their own thinking, the Bible that we have is not the correct Bible because it got corrupted. அவர்களுடைய எண்ணத்தின்படி குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் இப்பொழுது வைத்திருக்கிற வேதாகமும் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிற வேதாகம் அல்ல, அது கரைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது. Therefore their conclusion, the Bible is not God's word. ஆகவே அவர்கள் வந்திருக்கிற முடிவு, எனவே வேதாகமும் இறைவனுடைய வார்த்தை அல்ல என்பது. And now I have a challenge for PJ sir and his team. இப்பொழுது பிஜே சார் அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும் ஒரு சவாலை நான் வைக்க விரும்புகிறேன். The challenge is this. இதான் அந்த சவால். You either deny these two premises and thereby deny the conclusion, or answer the 17 questions that we have raised on the basis of your premises. இங்கே ஒன்று நீங்கள் வைத்திருந்த அந்த அடித்தளம் 1, 2 என்று சொல்லி அடித்தளத்தின் அடிப்படையில் நீங்க வந்த முடிவு தவறு என்று ஒத்துக்கொள்ளுங்கள். அல்லாவிட்டால் நீங்கள் ஒத்துக்கொள்ளுகிற அடிப்படையில் அடித்தளங்களின் அடிப்படையிலே நாங்கள் வைத்த 17 கேள்விகளுக்கான பதிலை நீங்கள் சொல்லுங்கள். They have not cared to look up even one of those verses from the Quran that we have quoted, on the basis of which we have raised the questions. நாங்கள் எழுப்பியிருந்த கேள்விகளுக்கான ஆதாரம் நாங்கள் சொல்லியிருந்த அந்த குர்ஆனின் வாக்கியங்களில் இருந்து அவர்கள் பதில் சொல்லவே இல்லை. ஒன்று காரணம் அவர்கள் பதில் சொல்லவில்லை. They had the whole day. முழு நாளும் அவர்களுக்கு இருந்தது. They could not answer even one of those questions. அந்த ஒரு கேள்விக்கான பதிலையும் அவர்களால் சொல்ல முடியும். Why are they not able to be consistent? ஏன் அவர்களால் தொடர்ந்தேர்ச்சியாக ஒரே காரியத்தை சொல்லிக் கொண்டிருக்க முடியவில்லை? If you deny those two premises, I will withdraw those questions. நீங்கள் அந்த 2 அடித்தளங்களையும் நிராகரித்து விட்டால், இல்லை என்று சொல்லிவிட்டால், நான் என்னுடைய கேள்வியை திரும்ப பெற்றுக் கொள்கிறேன். But if you don't now deny those two premises, you have to answer those 15 questions, without which we cannot actually meaningfully make any progress in the debate. இந்த 2 அடித்தளங்களையும் நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் என்று நீங்கள் சொல்வீர்களானால், அப்படியானால் கண்டிப்பாக எங்களுடைய கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து முன்னேற முடியும் இந்த விவாதத்திலே. But we still have been answering their questions. இருந்தாலும் அவர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். Because we have come here for a debate. ஏனென்றால் ஒரு விவாதத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். To show you that the Bible is indeed the word of God. ஏன் என்று சொன்னால், வேதாகமம் உண்மையிலேயே இறைவனுடைய வார்த்தை என்பதை சொல்வதற்கு. They are saying the Bible we have is not God's word, and they have given 2 reasons. வேதாகமம் இறைவனுடைய வார்த்தை இல்லை என்பதற்கு 2 காரணங்களை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். PJ sir said he has a definition of Injil, because of which he thinks our Injil is not the original Injil. PJ சார் அவர்கள் சொன்னார்கள், இஞ்சில் என்கிற பதத்திற்கான ஒரு விளக்கம் இருக்கிறது, அதன் அடிப்படையிலே நீங்கள் வைத்திருக்கிற இஞ்சில் ஒரு இஞ்சில் அல்ல என்று சொல்லி அவர் சொல்கிறார். PJ sir, would you please produce the source of this information? PJ சார் அவர்களே, நீங்கள் இந்த இவ்விதமான கூற்றுக்கு என்ன ஆதாரம் என்பதை நீங்கள் சொல்ல முடியுமா? Where and when have you got this definition of Injil from that you are using to judge our Injil as not the original Injil? நான் எங்களுடைய இஞ்சிலானது உண்மையான இஞ்சில் இல்லை என்பதற்கு நீங்கள் இஞ்சிலை குறித்து எடுத்த விளக்கம் எப்பொழுது, எங்கிருந்து, எந்த ஆதாரத்திலிருந்து எடுக்கப்பட்டது என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும். They have not given even a small bit of evidence in support of this claim. இந்த அவர்கள் கூறிக்கொள்ளுகிற கூற்றிற்கு எந்த விதமான ஒரு துளி அளவு ஆதாரத்தை கூட அவர்கள் கொடுக்கவில்லை. Then Taurat they say that we have is not the original Taurat. நீங்கள் வைத்திருக்கிற தௌராத் அது உண்மையான மூலமான தௌராத் அல்ல என்று சொல்கிறார்கள். The only bit of evidence they could give, they have not given actually, but if they want, they could give is only 1 verse from the whole Quran. அவர்கள் அவர்கள் சொல்லுகிற அந்த கூற்றுக்கு ஒரு ஆதாரம் என்றால் முழு குர்ஆனிலிருந்து ஒரு ஆயத்தை குறித்து அவர்கள் சொல்லலாம். Quran 7:157. சூரா 7:157 சொல்லப்பட்டிருக்கு. But ஆனால் I still would like to know if he has read that original Taurat, where he found that prophecy about Hazrat Muhammad. ஒருவேளை அவர் அந்த உண்மையான தௌராத்தை வாசித்திருந்திருப்பாரானால் ஹஸ்ரத் முகமதை குறித்து எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்று அவர் சொல்ல வேண்டும். If they don't give any evidences for these claims, they are empty claims, baseless claims, which cannot stand even for half a minute in any debate in any court of law. இதற்கு அவர்கள் பதில் சொல்லவில்லை என்று சொன்னால் அவருடைய எல்லா விதமான கூற்றுகளும் எங்கேயுமே எந்த விவாதத்திலுமே ஒரு அரை நிமிடத்திற்கு கூட நிற்க முடியாது, தோற்று போய்விடும். But we have positively given 2 evidences for our belief that Bible is God's word. வேதாகமம் இறைவாக்கு என்பதற்கு 2 ஆதாரங்களை நாங்கள் கொடுத்திருக்கிறோம்.
We said Bible is God's word because it shows humanity the way of salvation. இது வேதாகமம் இறைவனுடைய வார்த்தை ஏன் என்று சொன்னால் இது மனித குலத்திற்கு ரட்சிப்பின் வழியை காண்பிக்கிறது. The only solution for the sin of humanity is shown only in the Bible. இங்கே மனித குலத்தினுடைய பாவத்திற்கு விமோசனத்தை குறித்து இந்த வேதாகமத்திலே நாங்கள் வைத்திருக்கிற இந்த வேதாகமத்திலே மாத்திரம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. We gave you the second evidence. நாங்கள் இரண்டாவது ஆதாரமாக சொன்னது The Bible is truth and truth alone. There is no error in it. அது இந்த வேதாகமானது சத்தியம் சத்தியமே இதிலே எந்த விதமான பிழையும் இல்லை என்று சொல்லி. They talked about two manuscripts, Sinaiticus and Vaticanus, and they mentioned a few other, codices today. இன்றைக்கு அவர்கள் சைனாட்டிகஸ் வாட்டிகானஸ் என்று சொல்லுகிற இரண்டு மூல கையெழுத்து பிரதிகளை குறித்தும் இன்னும் சில கையெழுத்து பிரதிகளை குறித்தும் சொன்னார்கள். And they used these to try and show that we don't have the original Bible with us. இதை எதற்காக சொன்னார்கள் என்று சொன்னால் அந்த உண்மையான வேதாகமத்தை நாங்கள் வைத்திருக்கவில்லை என்பதை கூறுவதற்காக. But ஆனால் this is actually a bigger problem for them than us. இது அவர்களுக்கு தான் மிகப்பெரிய பிரச்சனை நம்மை விட. In the Quran there is a mention made about Injil and Taurat and Zabur. குரானிலே இஞ்சிலை குறித்தும் தௌராத்தை குறித்தும் ஜபூரை குறித்தும் கூறப்பட்டிருக்கிறது. And it says that Allah is so powerful that he will supremely succeed in preserving his words. அங்கே தெளிவாக குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லாஹ் மிக பெரியவர், அவர் தன்னுடைய வார்த்தைகளை அவர் காப்பாற்றுவதற்கு மிகவும் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி. I would like to give you textual Quranic evidences for this. இதற்காக குர்ஆனிலிருந்து சில ஆதாரங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். You read Surah 5. சூரா 5 நீங்கள் verses 43 to 48. 43 இலிருந்து 48 ஆயத்துகளை வாசித்து பார்க்கலாம். See what it says. அது என்ன சொல்கிறது என்று பார்க்கலாம். Surah 5:43 it says, but how do they come to you for decision while they have the Taurat, in which is the plain decision of Allah, yet even after that they turn away. எதற்காக அவர்களிடத்திலே தௌராத் என்கிற அந்த புத்தகம் இருக்கும்போது உன்னிடத்திலே தீர்மானம் செய்வதற்காக வந்தார்கள். அதிலே தௌராத்திலே தெளிவான விளக்கங்கள் இருக்கிறதே. 44 Verily we did send down the Taurat to Moses, therein we was guidance and light. அங்கே மூசாவிற்கு நாம் தௌராத்தை அளித்தோம், அதிலே நேர்வழியும் ஒளியும் இருக்கிறது. And then verse 47 47ஆம் ஆயத்து, and whoever does not judge by what Allah has revealed, அல்லாஹ் வெளிப்படுத்தின விதத்திலிருந்து தீர்மானிக்காதவர் which is rebellious, அவர்கள் அல்லாஹ்வுக்கு எதிராக இருப்பவர்களாக எண்ணப்படுவார்கள். And then 47, here is the important verse. இங்கேதான் முக்கியமான வாக்கியம் வருகிறது. We have sent down to you the book confirming the scripture that came before it. நாம் உமக்கு புத்தகத்தை அளித்திருக்கிறோம், அது உமக்கு முன் வந்த புத்தகத்தை அது உறுதிப்படுத்துகிறதா இருக்கிறது என்று சொல்லி. Their book says, Allah says, I have sent books before you and I confirm those books. அல்லாஹ் சொல்லுகிறார், உமக்கு முன்பதாக நான் புத்தகங்களை அனுப்பி இருக்கிறேன், அதை நான் உறுதிப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். And if you want, you can read the Arabic as well. இதை நீங்கள் அரபு மொழியிலும் நீங்கள் இதை வாசிக்கலாம். 6:34 6:34 and then 10:64. 10:36. For example, 6:34 it says, La mubadila la kitamatillah. It basically means the words of Allah cannot be changed. அல்லாஹ்வின் வார்த்தைகளை மாற்ற முடியாது என்றுதான் அதனுடைய அர்த்தம். And 10:64 also says the same thing. 10:64 அதே காரியத்தை தான் கூறுகிறது. And so according to them, the Injil and Torah that were there at that time should have been preserved. இந்த வார்த்தையின்படியே அந்த காலத்தில் இருந்த தௌராத்தும் இஞ்சிலும் அல்லாஹ்வினால் பாதுகாக்கப்பட்டிருக்க வேண்டும். And 5:48 if you read, it very clearly says that preservation is the supreme success of Allah. இங்கே 5:48ல வாசிக்கிறோம், இந்த பாதுகாப்பு தான் சகோதரர்களே, அவங்க சில விஷயங்களை கிளப்பினதுனால அதுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்குது. அவங்க என்ன சொன்னாங்க, ஜூஸ் டோன்ட் ஹேவ் கேஸ்ட் அப்படின்றாங்க. அது தனியாக இடத்துல பார்த்துக்குருவோம். அப்புறம் அவங்க ரொம்ப டிஸ்ஓரியன்டேஷன்ல இருக்கிற மாதிரி இருக்குது. எங்க இருக்கிறோம், என்ன செய்தியில இருக்கிறோம்னு தெரியவே மாட்டேங்குது. சின் அண்ட் சால்வேஷனை பத்தி இப்ப பேசிட்டு இருக்கிறாரு ஒருத்தர். ஹோலி குரான் சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னொருத்தர் சின் அண்ட் சால்வேஷன், அதுக்கு தனி தலைப்பு.
அதுக்கு அடுத்த மாசம் ஏப்ரல் மாசம் டேட் போட்டு வச்சிருக்குது. ஏப்ரல் மாசம் பேச வேண்டியதை பூக்கான்னு பேசிட்டு இருக்காரு. செய்தி, இடம், நேரம் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அப்புறம் பொலைட் வேர்ட்ஸ், இம்பொலைட் வேர்ட்ஸ் சொன்னாங்க. தே ஸ்டார்டட் இட் ஃபர்ஸ்ட். தே யூஸ்ட் அன்பார்லிமெண்ட் வேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட். நான் சென்ஸ், நோ சென்ஸ், அதெல்லாம் அவங்க தான் சொன்னாங்க. ஜஸ்ட் ரிவைண்ட் தி கேசட் அண்ட் see this. அந்த இம்பொலைட் வேர்ட்ஸ் எல்லாம், அன்பார்லிமெண்ட் வேர்ட்ஸ் எல்லாம் they said that. ரெண்டாவது, இட்ஸ் a debate. we will have to call a spade a spade. என்ன இருக்குதோ அப்படிதான் சொல்லணும். அதுல அசிங்கமான வார்த்தைன்னா அசிங்கமா தான் சொல்லணும். கழுத மாதிரி உறுப்புனா கழுத மாதிரி உறுப்பு தான் சொல்ல முடியும். அதுக்கு நாங்க வந்து கழுத மாதிரி உறுப்புங்கிறத பூனைக்குட்டி உறுப்புனா எங்க மாத்த சொல்றீங்க? அது பைபிள்ல என்ன இருக்கோ அதை நாங்க சொல்ல முடியும். அதை வந்து இம்மாரல் மேட்டர்ஸ் பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. நாங்க இம்மாரல் பைபிளை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். தென் அப்புறம் சொன்னாங்க, you said that we are working on borrowed intelligence. borrowed intelligenceல நீங்க வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க, கடன் வாங்கிய மூளை அறிவுல வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க சொன்னீங்க. நாங்க அப்படி இல்ல, நீங்க தான் கடன் வாங்கல அறிவுல வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க, நீங்க அடுத்தவங்க தான் கோட் பண்றீங்கிற அர்த்தத்தை கேட்கறாங்க. நாங்க யாரையும் கோட் பண்ணவே இல்லை, நாங்க எல்லாத்தையும் ஒரிஜினலா நாங்களே எடுத்து போட்டிருக்கிறோம். அப்புறம் சொன்னாங்க, எல்லா அகமது இதாத்து அந்த அறிஞர்கள், பெரிய இஸ்லாமிய அறிஞர்கள் எல்லாம் இன்னொரு அறிஞர் எழுதின புத்தகத்துல 119 முரண்பாடுகள் இருக்குது. நாங்க சொல்லவே இல்லை 119 முரண்பாடுலாம், எங்கள்கிட்ட அதை விட அதிகமா இருக்குது. 1000 கணக்கில் வச்சிருக்கிறோம். நாங்க ஒரு 500 சில்லற ஸ்லைடு தான் போட்டிருக்கோம். நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம், ஒன்னும் போட முடியல. அது 10-15 தான் போட்டிருக்கிறோம். 500 சில்லற வச்சிருக்கிறோம். ஆனா அவரே வந்து 119 இருக்குன்னு ஒத்துக்கிட்டு அதை ஒவ்வொருத்தரா காப்பி அடிக்கிறாங்கிறாங்க. நாங்க அதை காப்பி அடிக்கல, நாங்க போட்டதெல்லாம் புதுசு. நாங்க போட்ட ஸ்லைட்ஸ், இந்த ஸ்லைட்ஸ், இந்த கிரீக் எல்லாம் போட்டோம், வேரியேஷன்ஸ் எல்லாம். இது யாரா இதுக்கு முன்னாடி காட்டிருக்காங்க, போட்டிருக்காங்க, காட்ட சொல்லுங்க. அவனும் 3 புக்கு காட்டினாரு. இது எல்லாத்துக்கும் பதில் சொல்லப்பட்டுச்சு. பதில் சொல்லப்பட்டாச்சு தானே, சொல்ல வேண்டியது தானே. நான் இவ்வளவு நேரம் நீங்க சொந்த சரக்கு யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க, கடன் வாங்கி அடுத்தவன் எழுதுனதான் சொல்றீங்கன்னு சொன்னேன். இப்ப சொல்றாரு இருக்குது, அதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. கடன் வாங்கியா சொல்லுங்கன்னா அதையும் சொல்ல மாட்டேங்கிறாரு. யூ ஆர் நாட் ஈவன் working on your you are not working on your own intelligence, you are not working on your borrowed intelligence. If you already have the answers, it has been refuted already, just vomit it out. அதையே கட்சி வாங்கி இருக்க வேண்டியது தானே. இல்ல, பதில் இருக்குது எங்க, இந்த புக்ல அந்த புக்ல இருக்கு, எந்த புக்ல இருந்து சொல்ல வேண்டியது தானே. 3 PhD ஸ்காலர்ஸ், ஒரு PhD ஸ்காலர்ஸ் படிச்சதை சொல்ல வேண்டியது தானே. ஒண்ணுமே இல்ல. ரெண்டாவது, ஒரு ப்ராஃபசி. நேத்து காலையில அவங்க தான் அந்த வாதத்தை வைத்தார்கள். என்ன வாதம் வைத்தார்கள் என்றால், குர்ஆன்ல வந்து ஒரு வசனம் இருக்குது. என்ன வசனம் இருக்குன்னு சொன்னா, முகமது நபியை பற்றி இஞ்சியிலும் தௌராத்திலும் முன்னறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது என்று குர்ஆனில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? தௌராவை குர்ஆன் ஏற்றுக்கொள்கிறது, அந்த தௌராத்திலே நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பதில் சொல்றதுக்கு தான் நாங்க சொன்னோம், அந்த தௌராத்து வேற, நீங்க வச்சிருக்க தௌராத்து வேறங்கன்றோம். ஆதாரம் என்னன்னாங்க, நீங்க சொன்ன வசனம் தாங்க, அந்த வசனத்துல முன்னறிவிப்பு இருக்குன்னு குர்ஆன் சொல்லுது, நீங்க வச்சிருக்கிறது இல்ல தானே, அப்ப நீங்க வச்சிருக்கிற வேற தௌராத் தானே அப்படின்றோம். சொன்ன உடனே நாங்க ரொம்ப புத்திசாலித்தனமா, அப்ப பிஜே எழுதியிருக்கிறாரே ஒரு புத்தகம் பைபிள் முன்னறிவிப்பு, நாங்க தௌராத்துல முன்னறிவிப்புண்டா சொன்னோம், நீங்க வச்சிருக்க பைபிள்ல முன்னறிவிப்பு தான் சொல்றோம். பேரை படிக்கிறார் அவரு, பைபிளில் முன்னறிவிப்பு, நபிகள் நாயகத்தை பற்றி பைபிள்ல முன்னறிவிப்பு, நாங்க தௌராத்துல முன்னறிவிப்பு சொன்னோம். நீங்க வச்சிருக்க பைபிள்ல முன்னறிவிப்பு இருக்கிறோம், அதையும் தெளிவா 300 சொல்லி இருக்கிறோம். நாங்க இது சின்ன புலத்தனமா பேசுறாங்கன்னு விட்டுட்டு போனா திரும்ப அதை பெருசா பேசுறாங்க, அதனால பதில் சொல்ல வேண்டியிருக்குது. நாங்க தௌராத்தில் உள்ள முன்னறிவிப்புன்னு சொல்லவில்லை, தௌராத்தில் முன்னறிவிப்பு இருக்கு நாங்க நம்புறோம். நாங்கள் புத்தகம் எழுதிருக்க, பிஜே எழுதிருக்க புத்தகம் தௌராத்தில் உள்ள முன்னறிவிப்புன்னு சொல்லல, பைபிளில் உள்ள முன்னறிவிப்பை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கிறோம். நல்லா படிச்சு பாத்துக்கங்க, நீங்க எதை பைபிள் வச்சிருக்கீங்களோ அதுல உள்ள முன்னறிவிப்புன்னு சொல்லிருக்கிறோம். They spoke about borrowed intelligence, but first they failed to realize that even with the borrowed intelligence, they have not ready to answer even one contradiction we raised. And they themselves accepted that somebody refuted long back. If somebody has already refuted, there is no point in debating. If it has already been refuted, you can very well put the same thing, right? You are not even able to work on your own intelligence, neither borrowed nor stolen intelligence. Apart from that, they said all these have been copied from some scholars. None of the scholars have cited these Greek variations. This is the first time we are doing it. We have done homework and we are doing it. Can you show us one scholar who cited all these Greek variants? And moreover, they cited regarding that prophecy of Prophet Muhammad, they raised the point saying that the prophecy of Prophet Muhammad is mentioned in Quran, and Allah asked the people to go and verify in Torah and Bible, Torah and Injil. But they gave a book what our Maulvi Pizay wrote. They showed a book. The title itself is very clear. Title says
the prophecy of Prophet Muhammad in Bible. It is not titled as Injil, right? It's not neither titled as Torah nor as Injil. That itself is very clear. அப்புறம் சகோதரர் வந்து பேசும்போது நான் பேசும்போது சொன்னேன், சும்மா சேலஞ்ச் இருக்காதீங்க, நேத்து சேலஞ்சிங்க, இன்னைக்கு சேலஞ்சிங்க, ஏற்கனவே வாங்கிட்டு அடி பத்தாதா அப்படின்னு நான் கேட்டேன். சொல்லி முடிச்ச பிறகு திரும்ப அடுத்த சேலஞ்ச். என்ன சேலஞ்ச்? அவங்க நீங்க போற போக்க பார்த்தா ஒரு வித்தியாசமா தெரியுது, அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்னன்னா நீங்க வந்து ஒரு லாஜிக்ல ஒர்க் பண்றீங்க. என்ன லாஜிக்? You have two premises. First premise is that Quran is the word of God. The second premise is Quran says that Bible is not the word of God. Your conclusion is therefore Bible is not the word of God. அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நீங்க வர்றீங்க. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வாத பிரதிவாதம் இருக்குல்ல, லாஜிக்ல சில முறைகள் இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு அடிப்படைகள்ல இருந்து ஒரு முடிவு எடுக்கலாம். என்ன அது முதல் அடிப்படை என்னன்னா, குர்ஆன் வந்து இறைவேதம் அப்படிங்கிறது முதல் அடிப்படை. இரண்டாம் அடிப்படை என்ன? குர்ஆன் சொல்கிறது பைபிள் இறைவேதம் இல்லை. இந்த ரெண்டு அடிப்படையில இருந்து முடிவுக்கு ஒன்று வரலாம். என்ன முடிவுக்கு வரலாம்? இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பைபிள் இறைவேதம் இல்லை என்று தெரிகிறது. அப்படிதானே? இதுதான் லாஜிக். ரெண்டு அடிப்படையிலிருந்து ஒரு முடிவுக்கு வர்றதுதான் லாஜிக்கும்பாங்க. அதான் அவர் டெக்னிக்கலா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த ஃபர்ஸ்ட் பிரமிசஸ், முதல் அடிப்படை என்னன்னு கேட்டா, குர்ஆன் வந்து கடவுளுடைய வார்த்தை. இரண்டாவது பிரமிசஸ், குர்ஆன் வந்து பைபிள் இறைவேதம் இல்லை என்று சொல்கிறது. இது ரெண்டையும் நீங்க ஏத்துக்கிட்டு முடிவுக்கு வர்றீங்க. என்ன முடிவுக்கு? பைபிள் இறைவேதம் இல்லைங்கிற முடிவுக்கு வர்றீங்க. நான் உங்களை சேலஞ்ச் பண்றேன், நீங்க நிரூபிக்க முடியுமாண்டாரு. ஐ அக்செப்ட் த சேலஞ்ச். நாங்க முதல்ல சின்ன புள்ளத்தனமா சொல்லிட்டு இருக்கீங்க, அடிக்க எண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி கிண்டலா சொன்னேன். இப்ப நீங்க திரும்ப சொல்றதுனால அதை ஏத்துக்கிறோம். அந்த சவாலை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இப்ப நாங்க நிரூபிக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, இன்னொருத்தர் கேட்டாரு. அவர் சொல்றாரு, அந்த இஞ்சில் வேற இந்த இஞ்சில் வேற. அது நீங்களா சொல்றீங்க, அதுக்கு என்ன ஆதாரம்? அந்த ஆதாரத்தை உங்களால் காட்ட முடியுமான்னு கேட்டார். காட்டிக்கிட்டு இருக்கிறோம், காட்டுவோம். நாங்க முடியும் போது அனைவரும் இந்த 10 நிமிஷத்துலயோ அல்லது அடுத்ததுக்குள்ளேயோ முடிச்சு காட்டிடுவோம். அந்த தௌரா வேற இந்த தௌரா வேற, இந்த இஞ்சில் வேற அந்த இஞ்சில், நீங்க வச்சிருக்கிற இஞ்சிலே கிடையாது, நீங்க வச்சிருக்கிற தௌராத்தே கிடையாதுங்கிறத இப்ப நாங்க நிரூபிக்க போறோம். நிரூபிச்சுக்கிட்டே வர்றோம், ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறோம். இப்பதான் முடிவுக்கு வருவோம். அந்த சேலஞ்சை நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம். We have taken up the challenge that we have to argue based on the two premises and then with the conclusion. Now, another person asked from the other side whether we have proofs that the Torah is not the one what is mentioned in Quran. Yes, we are going to prove that. That is what we are doing. And they never touched even on one slide. And by the end of these slides, probably in this sitting or the next one, we'll be able to affirmly say that the Torah and Bible, what you have, is not the one what is mentioned in Quran, Torah and Injil. முதல்ல சொன்ன உங்கள்ட்ட, இயேசுடைய காலத்தில் இயேசுவிடத்தில் இருந்தது 22க்கும் குறைவான புத்தகம். அதுக்கு ஆதாரம் என்ன காட்டின? ஜோசப்புடைய வரலாற்று நூல்ல அவர் எழுதியிருக்காரு. புக் நம்பர் 1 செக்ஷன் 8ல அவர் என்ன எழுதியிருக்காரு? கான்ட்ரா ஆப்பியானுக்கு எதிராக அப்படிங்கிற நூல்ல அவர் என்ன எழுதியிருக்காரு? அவர் வந்து எப்ப உள்ளவர்னு சொன்னா, கிபி 30ல பிறந்தார். அவர் 30ல் பிறந்து கிபி 100ல இறக்கிறார். இந்த புத்தகம் எப்போ எழுதப்பட்டதுன்னா தோராயமாக கிபி 70 என்று சொல்லப்படுகிறது. ஆனா அவர் இறந்தது 100ல. இந்த 70ல இருந்து 100க்குள்ள ஏதோ டேட்ல வச்சுக்கிறீங்களா, அந்த டேட்ல எழுதியிருக்காரு. அதுல என்ன சொல்றாரு? நம்மள்ட்ட இருக்கக்கூடிய புனிதமான புத்தகத்தில் 22 நூல்கள் தான் இருக்குது. அதுல 5 மோசேயுடையது, 13 வந்து தீர்க்கதரிசிகள் ப்ராஃபெட்ஸ் உடையது, 4 வந்து துதிப்பாடல்கள் உடையது அப்படிங்கிறார். 4 துதிப்பாடல்கள் அவர் சொல்றார். இது எப்ப சொல்றாரு? கிபி இறந்து 40 வருடத்திலிருந்து 60 வருடத்துக்கு பிறகு அவர் சொல்றார். கிபி கிறிஸ்து இயேசு இறந்து 40 முதல் 60 வருடத்துக்கு பிறகு அவர் சொல்றார். அப்ப கேசு பிறந்த நேரத்தில் என்ன இருந்தது அப்படிங்கிற பார்ப்போம். ரைட். இப்ப இவங்க கையில என்ன வச்சிருக்காங்க? 36, 49, 39, 46 வச்சிருக்காங்க. அப்ப இயேசு வைத்திருந்ததை விட அதிகமான பழைய ஏற்பாட்டை இவங்க வைத்திருக்கிறாங்க. இயேசு இதை பார்த்ததே இல்லை. இவர்கள் வைத்திருந்த இந்த பழைய ஏற்பாட்டை இயேசு பார்த்ததே கிடையாது. இந்த பழைய ஏற்பாட்டுக்கும் இயேசுக்கும் சம்பந்தமே கிடையாது. இவர்கள் எதை தோரா என்று சொல்கிறார்களோ அந்த தோராவுக்கும் இயேசுடைய தோராவுக்கும் சம்பந்தமே கிடையாது. அடுத்தது, whatever is in their hands is not Torah because Jesus has not seen Torah at all. Whatever the Torah as they claim. The Torah as they claim.
they have been building an image as though the entire Old Testament is Torah. If they are doing it wantedly, it clearly shows the lack of knowledge. If they are doing intentionally, it's சொல்ல வேண்டியதில்லை, dishonesty, hypocrisy. அவங்க அதாவது அவங்க தோரான்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, தோராண்டா அந்த அந்த பழைய ஏற்பாடு இருக்குல்ல, அது முழுவதும் தோராண்டு அவங்க காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பாவனா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தெரியாம சொன்னாங்கடா அவங்க அறியாமையை காட்டுது. கிறிஸ்துவத்தை பத்தி அவங்க தெரியலன்னு அர்த்தம். தெரிஞ்சு சொன்னாங்கடா ஏமாத்த பாக்குறாங்க, பொய் சொல்றாங்க, கயமை அப்படின்னு காட்டுது. பழைய ஏற்பாட்டை யூதர்கள் 3 வகையாக பிரிப்பார்கள். இயேசு காலத்திலும் அன்று 3 வகையான பிரிவுகள் இருந்தது. பழைய ஏற்பாட்டை யூதர்கள் தனக் என்று சொல்வார்கள். தனக் என்பது 3 வார்த்தைகளுடைய சுருக்கம். தோரா என்றால் சட்டங்கள். அடுத்தது நபியீம், நபிங்கிறோம்ல, அதுல இருந்து வரக்கூடியது நபியீம். அடுத்து கித்வீம், கித்வீம்னா கிதாப், புத்தகங்கள், எழுதப்பட்டது. கதப, கித்வீம். இந்த தோராவில் உள்ள தாவையும் நபியீமில் உள்ள நாவையும் கித்வீமில் உள்ள காஃபையும் எடுத்து தனக் என்று சுருக்கமாக சொல்வார்கள். இந்த 3 பகுதிகளும் சேர்ந்ததுதான் பழைய ஏற்பாடு. இவங்க பழைய ஏற்பாடை காட்டி தோராங்கிறாங்கல்ல, அது தோராவும் கிடையாது, போராவும் கிடையாது, எல்லாம் ஃப்ராடு. அதனாலதான் சொன்னோம், நீங்க வச்சிருக்க தோரா இது இல்ல, நீங்க காட்டுறீங்களா பழைய ஏற்பாடு, இதுதான் தோரா என்றால் இயேசு காலத்தில் இருந்த தோரா இது கிடையாது. முகமது நபி காலத்தில் இருந்த தோராவும் இது கிடையாது. போதுமா ப்ரூஃப்? இஞ்சிலுக்கு வர்றோம், புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது ஃப்ராட் பண்றாங்க, பொதுமக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. ரைட். இப்ப தோராண்டா என்ன? தோராண்டா 5 புத்தகங்கள் தான். நபிங்கிறாங்கல்ல, நபியும் சொன்னா அது இந்த புத்தகங்கள் தான். புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்ல, முழு விவரம் போட முடியாது, ஸ்லைட்ல இடம் பத்தல. இந்த ரைட்டிங்ஸ் கித்வீம்ங்கிறதுல சாம்ஸ், ப்ரோவர்ப்ஸ், ஜாப், ரூத், சாங்ஸ் ஆஃப் சாங்ஸ், அது உன்னத பாட்டு, இந்த இதுகள் எல்லாம் ரைட்டிங்ஸ் சொல்லுவாங்க. சரியா? இந்த 3 பகுதிகள் அந்த பழைய ஏற்பாட்டில் இருக்குது. இதுல இந்த ரைட்டிங்ஸ்ங்கிறதுல எழுத்துக்கள், கித்வீம்ங்கிறதுல இந்த சாம்ஸை மட்டும் நாங்க கோடு போடாம விட்டுருக்கோம். அதுக்கு ஒரு காரணத்தோட தான் போட்டிருக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்லைட். All that was in Old Testament can be categorized into Tanakh, Torah, Nevi'im and Ketuvim. If the list clearly says that what all is present in Torah, Nevi'im and Ketuvim, these comprise the Old Testament and not the one what they claim, what they have in their hands. Jesus only had the Torah, Nevi'im and Psalms. இயேசு கையில வைத்திருந்த பைபிளில் இந்த பகுதிகள் மட்டும்தான் இருந்தது. earlier slide, முந்தின ஸ்லைட். இந்த கீழே கோடு போட்டிருக்க பாருங்க, இது ஒன்றுமே இயேசு கையில இல்ல. பழைய ஏற்பாடு இவங்க வச்சிருக்காங்களே, இது ஒண்ணுமே இயேசுட்ட கிடையவே கிடையாதுங்க. இயேசுட்டே இல்ல, அப்புறம் முகமது நபிட்ட இருந்துச்சா இல்லையாங்கிற ஏன் கேள்விக்கு வர்றீங்க? இயேசுவே வைத்திராத ஒரு பழைய ஏற்பாட்டை கையில வச்சுக்கிட்டு கடவுளுடைய வார்த்தை என்று பாவலா காட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. இயேசுவிடம் இது இருந்தது இல்லை. ஆதாரம் வேணுமா? நான் சொல்ல வேண்டியது அவங்களுக்கு தெரியும். இது மக்களுக்காக தான் சொல்றோம். மக்களுக்காக சொல்றோம், அது ஒரு இதாக்கிட்டாங்க. நம்ம சகோதரர் பேசும்போது, நான் இது டிபேட்டுக்காக சொல்லல, நம்ம முஸ்லீம் சகோதரர்களுக்காக சொல்றேன் உடனே பிராக்கெட் போட்டு பேசினாரு, அடைக்குறிப்புக்குள்ள பேசினாரு. பேசணும்னு அடைக்குறிப்புக்குள்ள பேசுறீங்க, டிபேட்ல வந்துட்டு என்ன டிபேட் இல்ல நீங்க சரி அடைக்குறிப்பை எடுத்துட்டோம், நம்ம எடுத்துட்டோம். அந்த மாதிரி இப்ப வந்து நான் டிபேட்டுக்காக சொல்றேன், அவங்களுக்கே தெரியும். இதனால டிபேட்டுக்காக நான் சொல்லாவிட்டால் இன்ஃபர்மேஷனுக்காக ஐம் சேயிங். இதெல்லாம் இயேசு காலத்தில் கித்வீம்ல இந்த பகுதிகள் எல்லாம் இயேசு காலத்தில் இருந்ததே கிடையாது. நெக்ஸ்ட். Jesus had only Torah, Nevi'im and Psalms. He didn't have the writings. கித்வீம் அவர்கிட்ட கிடையாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? நெக்ஸ்ட். இதுக்கு ப்ரூஃப் என்னன்னு கேட்டீங்கன்னா, Jesus had less than 22 books in that. 22க்கும் குறைவான புத்தகம். அது காரணம் என்னன்னா, அந்த பழைய ஏற்பாடு கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கப்பட்டது. முதல் 2 வசனத்தை பாருங்க. For all the prophets and law prophecies until John. ஜானுடைய காலம் வரை பல தோராவும் நபியும் முன்னறிவிப்புகள் செய்து வந்தன அப்படிங்கிறார். மத்தேயு சொல்றார். அப்ப யோவானுடைய காலம் வரைக்கும் ஞானஸ்நானுடைய காலம் வரையிலும் அவங்கள்ட்ட இருந்தது லாஸும் தோராவும் நபியும் மட்டும்தான். லாஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸ் மட்டும்தான். நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகளும் தான் அவன்கிட்ட இருந்தது. கித்வீம் அவங்கள்ட்ட கிடையவே கிடையாது. சாம்ஸ் கிடையாது. அதுக்கு அடுத்தது லா அண்ட் ப்ராஃபிட்ஸ் அன்டில் ஜான். அதுலயும் அப்படிதான் இருக்கு. ஜான் வரைக்கும்
தோராவும் இருந்தது, நபியும் இருந்தது, கித்துவும் கிடையாது. சரியா? இது யோவானுடைய காலம் வரை, ஜானுடைய காலம் வரை. அதே பைபிள்ல இயேசுவை பத்தி வருது. அப்ப இயேசு பல விஷயங்களை பேசும்போது அவரும் அதான் சொல்றாரு. லா அண்ட் ப்ராஃபிட்ஸ், தோராவும் நபியும் சொல்றாரு. அடுத்ததுலயும் பாருங்க, லா அண்ட் ப்ராஃபிட்ஸ், தோரா நபியும். அடுத்தது லா அண்ட் ப்ராஃபிட்ஸ், தோரா நபியும். ஒரே ஒரு இடத்துல, லூக்காவுல வரக்கூடிய இடத்துல தோரா, நபியும், சாம், இந்த 3 பகுதிகள் அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே உள்ளதில் எல்லாம் யோவான் வரைக்கும் தோராவும் நபியும் தான் இருந்தது. இயேசு பேசும்போது பின்னால சொல்றாரு, தோரா, நபியும் அண்ட் சாம்ஸ், இந்த 3 தான் இருந்தது. சாம்ஸ் தான் ரைட்டிங் நம்ம சொல்லிட்டோம். தோரா, நபியும் போய் சாம்ஸ்ங்கிறத கூடுதலா சொல்றாரு. இதுதான் ரைட்டிங்ஸ். ஆனா அங்க 22 புத்தகத்துல 4 பாடல்கள் இருந்ததுன்றாரு. பாடல் பதிகள்ல 4 இருந்தது. டிவோஷனல் சாங்ஸ் 4 இருந்ததுங்கிறார். ஆனா ஜீசஸ் சொல்றது ஒண்ணுதான் சொல்றார். அப்ப 3 இல்ல. அப்ப 21 புத்தகங்களை தான் இயேசு வைத்திருந்தார். All these verses clearly say that during the period of Jesus, he had only the laws and the prophets. And only in one of the verses you see the last one, Luke 24:44, Psalms is also there. Not the other other books of song, other writings. So these were the books present during the life of Jesus. Whereas Josephus says there were 4 books of writings, 4 books in writings. Whereas Jesus says he had only 1 book in writing. So Jesus had less than 22 books. நண்பர்களே, அருமையான நண்பர், நல்ல அந்த டைமிங் கேப் கிடைக்கும் போது மக்கள் தூங்கிடக்கூடாது, நல்லா அப்படி ஆக்ஷன் எல்லாம் பண்ணி அப்படி காமெடி எல்லாம் பண்றாரு. இது என்ன சொல்றேன்னு தெரியல. Actually, dear friends, make some comedy in order to have the people awake. நம்மளும் இப்படியெல்லாம் பண்ணலாம். சரி, விவாதம்னு வந்தாச்சு. நேற்று ஒரு கேள்வி நம்ம கேட்டோம். ஏங்க நீங்க இப்படி சொன்னீங்களே, பைபிள்ல நபிகள் நாயகம்னு சொல்லி ஒரு புக் எழுதிருக்கீங்களே அப்படின்னு கேட்டோம். அது என்ன சின்ன பிள்ளைத்தனமான கேள்வி? விவாதத்தில் என்னங்க சின்ன பிள்ளைத்தனம் பெரிய பிள்ளைத்தனம்? நீங்க சொல்லுங்க, பதில சொல்லுங்க, நாங்க கேட்கிறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். Yesterday we mentioned that you have written a book which says that Prophet Muhammad in the Bible. So when we asked for that, you said, what is that you are asking a childish like question? In a debate, what is that childish and all these things? You just give the answer, we are asking a question. என்ன கேள்வி கேட்டோம் நாங்க? அதாவது ப்ராஃபட் முகமது, ஹஜரத் முகமது அவருடைய காலத்துல அவர் தோராவை வச்சிருந்தார். அவர் காலத்தில் அது உபயோகப்படுத்தப்பட்டிருந்தது. இஞ்சில் வைத்திருந்தார், இஞ்சில் உபயோகப்படுத்தப்பட்டிருந்தது அப்படின்னு சொன்னா உங்களுடைய புத்தகத்துல இருந்தா எடுத்து கோட் பண்ணி காமிச்சாங்க. அவங்க அல்லாஹ் சொன்னாருன்னு சொல்லி கோட் பண்ணி காமிச்சாங்க. அப்போ இப்ப இருக்கிற புக் அது இல்ல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, இப்ப இருக்கிற புக்ல ஏன் கோட் பண்ணீங்கன்னு கேட்டோம். சரி, ஓகே, இப்ப இருக்கிற புக் அது இல்ல அப்படின்னீங்க. அப்ப அந்த காலத்துல அந்த புக் இருந்ததுன்னு நீங்க ஒத்துக்கிறதா தான் இந்த இடத்துல இருந்து நமக்கு புரியுது. அது ஒத்துக்கலன்னு சொல்லும்போது நான் பின்னாடி வந்துடுறேன். இப்போ இன்னொரு கொஸ்டின் நான் உங்களுக்கு கேட்கிறேங்க. கிறிஸ்தவங்க தான் பாதுகாக்கலன்னு சொல்ற நீங்க, ப்ராஃபட் முகமது அவர் காலத்துல குரானும் தோராவும் இஞ்சிலும் இருந்தது என்றால், இந்த பொறுப்பை இஸ்லாமியர்களுக்கும் அல்லாஹ் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நீங்களே அதை எடுத்து நீங்க அழிச்சிட்டீங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது. ஏன்னா கிறிஸ்தவங்க பாதுகாக்கல, சரி, அட்லீஸ்ட் நீங்க பாதுகாத்திருக்கணும்ல. அல்லாஹ்வுடைய வார்த்தை தானே, அல்லாஹ் கொடுத்த வார்த்தையை நீங்க பாதுகாத்திருக்கலாம்ல. What was our question yesterday we asked? During the time of Hazrat Muhammad, it says that your own resource, or that there was Torah. So our question is, where is that? You are saying those things are not preserved. So who's having the responsibility? The book was given by Allah according to your own Quran. So you also have the responsibility to preserve that. So where is that? அப்ப நீங்க சொல்லலாம், இல்ல எங்களுக்கு பொறுப்பு இல்ல அப்படின்னா அல்லாஹ் குர்ஆன்ல ஏன் சொல்லி இருக்கணும்? பழைய புத்தகத்தை நபிமார்களை நீங்க நம்புங்க, ஏன் சொல்லணும்? பழைய சொல்லு. If you don't have if you say that we don't have that responsibility, then why Allah has to say in the Quran that you believe in the earlier prophets? அதுல நேர்வழி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நேர்வழி இருந்தது இப்படி சொல்லும் பொழுது, அந்த நேர்வழி இருக்கிற புஸ்தகத்தை உங்க இடம் வரைக்கும் பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கு அப்படின்னும் பொழுது நீங்க ஏன் அதை பாதுகாக்காம போனீங்க? அல்லது அல்லாஹ் ஏன் உங்க மூலமா அதை பாதுகாக்கல?
till the time of Islam began, if that Allah says that in that the Injil or the Bible, the Torah has the true guidance and the light, and that was preserved until your time, then why you didn't preserve after that, or why Allah didn't preserve after you, after that Islam the time? முதல்ல இருந்தே பாத்தீங்கன்னா டபுள் ஸ்டாண்டர்ட் இதைத்தான் நாங்க நேத்துல இருந்து உங்களுக்கு சொல்லிட்டு வரோங்க. Since yesterday we've been showing that this is the double standard. ஆபாசமான வார்த்தைகள் இருக்கு, கதைகள் இருக்கு அப்படிலாம் சொன்னாங்க. நம்ம நிறைய கதைகள்லாம் எடுத்து வச்சிருக்கோம், அதெல்லாம் நம்ம இன்னும் ப்ரொசீட் பண்ணல. ஆனா நேத்து பாத்தீங்கன்னா நாங்க எடுத்து சொன்னோம், எங்க அதுல கதைகள் இருக்கு சரி, ஆனா ப்ராஃபட் முகமது அவங்க பாத்தீங்கன்னா தன்னுடைய வாழ்நாள்ல ஒருத்தன் நான் விபச்சாரம் செய்துட்டேன்னு சொல்லும் பொழுது, இல்லப்பா நீ முத்தம் தான் கொடுத்திருப்ப அப்படி இப்படின்னு ஆபாசமா இருந்த காரியங்கள்லாம் சொல்லிட்டு, இல்ல அப்படின்னு அந்த ஆளே கமிட் பண்றாரு, நான் விபச்சாரம் செய்தேன், இல்ல நீ போ, நீ விபச்சாரம் செஞ்சிருக்க மாட்ட, நீ முத்தம் தான் கொடுத்திருப்ப அப்படிலாம் சொல்லி அந்த வார்த்தைகள்லாம் நாங்க சொல்லி காமிக்க மறுபடியும் விரும்பல. அப்போ இத செய்யன்னு சொல்ற மாதிரி இருக்கு, பைபிள் செய்யன்னு சொல்லலையே, நீங்க செய்யன்னு சொல்லி இருக்கிற மாதிரி இருக்கு, இது ஆபாசம் இல்லையா அப்படின்னு தான் நாங்க கேட்டோம். Actually, yesterday you were saying about the pornography, all the immoral things that the illegal things that is into the Bible. So what we have shown, actually, the Bible didn't just encourage you to do that. Bible was just telling that if you do that, you will be punished. But we quoted even the hadiths and all other things, where a man came to Hazrat Muhammad and saying that he committed adultery with somebody, but still that Hazrat Muhammad was not convinced with that, and he was asking whether you kissed or hugged or rubbed. So all these things he was asking. So what, according to your source, it says that it seems that it was that you are encouraging him to do that. நீங்க அதோட நிறுத்தினால நாங்களும் அதோட நிறுத்தி வச்சிருக்கோம். இன்னும் நீங்க எடுத்து அதை பத்தி பேசும்போது நாங்களும் பேசுறோம், அதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது. உங்களுக்கு அப்படி பேசணும்னு ஆசைப்பட்டா நாங்களும் பேசுறோம், அதுல ப்ராப்ளம் இல்ல. ஆனா இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லுங்க. அவங்க ஒரு படத்தை போட்டு காமிச்சிட்டு இப்படித்தான் பாதுகாக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு படத்தையும் உங்களுக்கு காமிக்கிறாங்க. Yeah, they have shown a picture and some bits of paper, and they said, this is how you preserved your manuscripts, and now we are also showing the picture. You see the picture, this is how they preserve their manuscripts. இது லெக் பீஸ்னு தான் நினைச்சிராதீங்க. This is not leg piece you eat in the chicken stall or something. என்ன காரணம்னா இதுதான் ஹசரத் முகமது அவர்கள் காலத்துல கரெக்டா எழுதப்பட்ட ஸ்கிரிப்சர்ஸ். அந்த ஸ்கிரைப் அவங்க இந்த நேத்து என்ன சொன்னாங்க, ஆட்டோகிராஃப் பத்தி பேசினாங்க. ஆட்டோகிராஃப் எப்படிதாங்க இருந்தது? So actually they were asking for autograph of the Gospels and all these things. So this is the autograph. It was written during the time of Hazrat Muhammad, how he was speaking, and this was that early manuscripts, if according to Quran. ஒரிஜினலா இந்த மாதிரி ஆட்டோகிராஃப் எல்லாத்தையும் மேனுஸ்கிரிப்ட் அவங்க பாதுகாத்துருக்கணும்னா ஒரு பெரிய குடோன் மாதிரி சேமிச்சு இன்னைக்கு இது மாதிரி இருக்கிறத காமிச்சுதான் அவங்க அதை கிளைம் பண்ணுங்க, ஒரிஜினல் அல்லாஹ் பாதுகாத்திருக்காருன்னு சொல்லி. If they challenge that Allah has preserved what was the early manuscripts, if they challenge that Allah has preserved everything that He has given, and they should have a good on to keep all these things like this. இதுல வேர்ட் பை வேர்ட் நாங்க சரியா இருக்கிறோம்ன்றத அவங்க இதுல நிரூபிச்சு காமிச்சதான் இது சரியா அல்லாஹ் பாதுகாத்தார் அப்படிங்கிறதுக்கு அர்த்தங்க. They should prove that all these things what we have today's Quran, everything is according to word by word with this what is that manuscript. இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா, நாங்க திரும்பவும் சொல்றோம், இது குர்ஆனுக்கான விவாதமே கிடையாது. நாங்க டேட் எல்லாம் கிழிச்செல்லாம் பார்க்கல, ஃபுல்லா சொல்றோம். உங்களோட டபுள் ஸ்டாண்டர்டை தான் நாங்க இன்னும் விவரிச்சு உங்களுக்கு காண்பிச்சிட்டு இருக்கோம். நீங்க ரெண்டு விதமான வேடங்கள் போடுறீங்க. அதாவது பைபிளை சம்மதித்து வரும் பொழுது உங்களுடைய விவாதம் வேறு மாதிரி இருக்கிறது, ஆனால் குர்ஆனை நீங்கள் இறைவாதமாக ஏற்றுக்கொள்கிறதுக்கு வேறு விதமான ஒரு ஆதாரத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் நான் உங்களுக்கு நிரூபிக்க காண்பிக்க விரும்புகிறேன். We are very clear about the dates and times and all. We are not just against saying all these things against Quran. We are simply showing that your double standard when you come to Quran and when you come to Holy Bible. That is what we've been showing since yesterday. தேவனுடைய கிருபையினாலே நான் மீண்டுமாக தொடங்குகிறேன். Our brothers have raised some few questions. நம்முடைய நண்பர்கள் சகோதரர்கள் சில கேள்விகளை எழுப்பினார்கள். I will be answering those though they haven't answered any of my questions. என்னுடைய ஒரு கேள்விக்கும் அவர்கள் பதில் கொடுக்காது இருக்கிற நேரத்திலும் கூட அவருடைய கேள்விக்கு நாங்க பதில் கொடுக்கிறோம். Their questions are out of ignorance. அவருடைய கேள்விகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அறியாமையின் அடிப்படையில் எழுந்ததான கேள்விகள். They quoted Josephus and said Josephus had only 22 books. அவர்கள் ஜோசிபஸ் உடைய குறிப்பை சொல்லிட்டு அதுல 22 புத்தகம் தான் இருந்தது என்று குறிப்பிட்டார்கள். Sir, have you checked with any Jew what those 22 books were? அந்த யோசிபஸ் குறிப்பிட்ட 22 புத்தகத்தை யூதர்களோடு கம்பேர் பண்ணியிருக்கிறீங்களா? யூதர்களுடைய 22 புத்தகம் என்னவென்று நீங்கள் பார்த்திருக்கிறீங்களா?
The 12 minor prophets were considered as one book in Josephus. 12 சிறிய தீர்க்கதரிசிகள் என்று சொல்லப்படுகிற அந்த புத்தகங்கள் யோசேப்பு புத்தகத்துல ஒரு புத்தகமாக சொல்லப்பட்டிருக்கு. Jeremiah and Lamentation was considered as one. எரேமியாவும் அதன் புலம்பலும் ஒரு புத்தகமாக சொல்லப்பட்டிருக்கு. The different divisions, there were different divisions at the time of Josephus, but those were exactly the 39 books that we have right now. யோசேப்புடைய காலத்துல இருந்ததான வெவ்வேறு பிரிவுகள், வேறுபட்ட பிரிவுகள் தான் இன்றைக்கு நம்முடைய 39 புத்தகங்களாகிய பழைய ஏற்பாட்டின் அத்தனை பிரிவுகளும். And a Muslim is not somebody to decide it. It should be the Jews who should be saying that. இதை தீர்மானம் பண்ணுவது ஒரு முஸ்லிமோ இஸ்லாமியர்களோ அல்ல, இருக்கக்கூடாது. இதை தீர்மானம் பண்ண வேண்டிய இந்த வேதத்தை கொண்டிருக்கிற யூதர்கள். This is the Jewish publication, Bible published by the Jewish Publication Society, and they have exactly the 39 books that we have. இதுதான் யூதர்களுடைய பப்ளிகேஷன் ஆகிய இந்த புத்தகம் தான் அவர்கள் 39 புத்தகம் என்பதை மிகச் சரியாக அது சொல்லி இருக்கிறார்கள். And he also said, Torah does not mean the entire Old Testament. அவர் சொன்னாரு தோராங்கிறது இவர்கள் கிறிஸ்தவர்கள் நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி முழு வேதாகமம் முழு பழைய ஏற்பாடு அல்ல என்று அவர் சொன்னார். The Torah can mean the five books of Moses. தோரா என்பது மோசேயுடைய 5 புத்தகங்களை குறிக்கும். The Torah can mean the entire Old Testament also. முழு பழைய ஏற்பாட்டையும் இந்த தோரா என்பது குறிக்கும். The Jews used that word like that. அந்த யூதர்கள் அப்படித்தான் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தினார்கள். For example, our own Lord Jesus Christ, உதாரணமாக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து in John chapter 10 verse 34, யோவான் 10வது அதிகாரத்தின் 34வது வசனத்திலே he quoted the Psalms and quoted it as Torah. அவர் சங்கீத புத்தகத்தை தோரா என்று குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். It is not Muslims who decide how to use a word. இந்த வார்த்தை எப்படி உபயோகப்படுத்த வேண்டும் என்று இஸ்லாமியர்கள் தீர்மானிக்க கூடாது. We go by what our Lord Jesus Christ said. நம்முடைய ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதன் அடிப்படையில் தான் நாம் போக இருக்கிறோம். They have no value for what Hazrat Muhammad said. They have been dismissing my questions when I have been showing that Hazrat Muhammad said like this, but we value what our Lord Jesus Christ said and we go by what he says. நாம் ஹஜரத் முகமது சொன்னார் என்று சொல்லி குறிப்பிட்ட வார்த்தைகளை சொன்னபோது அதன் அடிப்படையில் அவர்கள் எதையுமே சொல்லவில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை என்று நம்ம சொல்லும்போது அதற்கு அவர்கள் விளக்கம் கற்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். In fact, by saying that they are exposing their ignorance of their own religion. அதை சொல்லுவதன் மூலமாக அவர்கள் தங்கள் சொந்த மார்க்கத்தின் அறியாமையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். In Tafsir of Ibn Kathir, I have been quoting this Tafsir of Ibn Kathir volume 4, page number 178 to 179, Ibn Kathir says it was common among the companions of the Muhammad or the Salafs to call the entire scripture of the people of the book as Torah. இப்னு கதீருடைய வால்யூம் 4 பக்கம் 178 179ல பார்க்கிறோம். ஹஜ்ரத் முகமதுடைய கம்பெனியர்களுக்கு மத்தியிலே அங்க முழு பழைய ஏற்பாட்டையும் தோரா என்பது குறிப்பிடுவது, அப்படி தோரா என்று கூறுவது வழக்கமாக இருந்தது. The words can have different meanings. ஒருவேளை இந்த வார்த்தைக்கு வேறு வேறு அர்த்தங்கள் இருக்கலாம். He is showing his ignorance all the time. அவர் தன்னுடைய அறியாமையை தான் எல்லா நேரத்திலும் நல்லா பேசி காட்டுறார். And he has been quoting books from the reference books which are referred in the Bible as though books those were included as a part of canon. அவர் வேதாகமத்தில் குறிப்பிடப்படாத சில புத்தகங்களை ஏதாவது தள்ளுபடி ஆகமத்தில் குறிப்பிடப்பட்டது போல சொல்றார். Just because the Bible says book of Jasher in Joshua chapter 10 verse 13, யோசுவா 10:13ல யாசேருடைய புத்தகத்தை பத்தி பார்க்கிறோம். That doesn't mean that Bible said it is also referred there. That is it. The Bible didn't say that was a revelation which is included in the Bible. யாசேருடைய புத்தகத்தை பத்தி வேதாகமம் குறிப்பிடுவதனால இந்த வெளிப்பாடு அதிலேயும் இருக்கிறது, அதுவும் இறைவேதம் என்று பைபிள் சொல்லல, அதிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்றதான ஒரு அடைமொழியை தான் அங்கு கொடுத்திருக்கிறது. There is absolutely no indication that we have lost any revelation. நமக்கு கொடுக்கப்பட்டதான எந்த வெளிப்பாடுகளையும் தொலைத்திருக்கிறோம் என்பதற்கு எந்த விதமான அடையாளம் கிடையாது. If at all we have to speak about losing any revelation, it is they who have to have read. ஒருவேளை கொடுக்கப்பட்ட வெளிப்பாடுகளை இழந்திருக்கிறீர்கள் தொலைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லி பேசுவது என்று சொன்னால் அவர்கள் தான் கொடுக்கப்பட்ட ஏராளமான வெளிப்பாடுகளை தொலைத்திருக்கிறார்கள். I will give you the reason. அதற்கு நான் உங்களுக்கு காரணத்தை கொடுப்பேன். In Sahih Bukhari volume 7 hadith number 573, சஹீஹ் புகாரி வால்யூம் 7 ஹதீஸ் நம்பர் 573ல it is said that when before Hazrat Muhammad died, ஹஸ்ரத் முகமது அவர்கள் மரிப்பதற்கு முன்பதாக, just before 3 or 4 days before he died, அவர் மரணத்தின் 3 நாட்களுக்குள்ளாக அந்த மரணத்தின் முன்பதாக, listen to this carefully, இதை கொஞ்சம் கவனமா கவனிங்க. he wanted to give some teaching to the Muslims after which they will never go astray. அவர் சொன்னாரு, நான் சாக போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சில போதனைகளை கொடுக்க விரும்புறேன், இந்த போதனைகளை வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க வழி விலகி போக மாட்டீர்கள் என்று சொல்லி ஒரு போதனையை கொடுக்க அவர் விரும்பினார். Quran was not sufficient. He said after which you will never go astray. இவர்களுடைய கருத்துப்படி அப்பொழுது குர்ஆன் இருந்தாலும் கூட அவர் சொல்லுகிற கருத்துப்படி குர்ஆன் போதுமானதாக இல்லை, நான் ஒரு காரியத்தை கொடுக்க விரும்புகிறேன், இதை கொடுத்த பிறகு நீங்கள் வழி விலகி போக மாட்டீர்கள். But what happened to that revelation
revelation? ஆனா அந்த வெளிப்பாட்டுக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? There was another companion called Umar. அவருக்கு இன்னொரு தோழர் இருந்தார், உமர் என்று அழைக்கப்பட்டவர். Umar stopped Allah's prophet from giving that teaching. அல்லாஹ்வின் தீர்க்கதரிசியாக நபியாக அனுப்பப்பட்டதான அருமையான ஹஜரத் முகமது அந்த போதனையை கொடுப்பதிலிருந்து இந்த உமர் அவரை தடுத்து விட்டார். Umar said this Hazrat Muhammad is in unstable mind. அவர் சொன்னாரு, இந்த ஹசரத் முகமது அவர்கள் இன்னுமாக சரியான நினைவு, சரியான சிந்தனையில இல்லை என்று சொன்னார். The last prophet giving the most important teaching, he was not able to deliver that. இறைவனுடைய கடைசி தூதராக அறியப்பட்டதான முகமது அவர்கள் தன்னுடைய கடைசி காரியத்தை அறிவிக்க வேண்டியது என்றால் அதை அறிவிக்க முடியாமல் அவர் தடை செய்யப்பட்டார். If there is any group that has lost the most important revelation, it is the Muslims. ஒருவேளை மிக முக்கியமான ஒரு வெளிப்பாட்டை தொலைத்திருக்கிற ஒரு குழு இருக்கும் என்று சொன்னால் அதில் இஸ்லாமியர்கள் தான் அதை தொலைத்திருக்கிறார்கள். Again and again I was saying that the Bible that Jesus affirmed, we have it and we are happy with that. எங்களுக்கு நான் மீண்டுமாக திரும்ப சொல்லுகிற காரியம், இயேசு வேதாகமமாக உபயோகப்படுத்தின பழைய ஏற்பாடுகள் எங்களிடத்தில் இருக்கிறது, அவர் சொன்ன காரியங்கள் இடத்தில் இருக்கிறது. However, they can never ever get that revelation or the teaching that Muhammad wanted to give. இறுதியாக அருமையான ஹஜரத் முகமது அவர்கள் விரும்பினதான அந்த டீச்சிங் என்ன என்பதை அவர்கள் ஒரு காலம் ஒருபோதும் பெற்றுக்கொள்ள முடியாது. It is there in Sahih Bukhari volume 4 hadith number 393. அதுவும் கூட சஹீஹ் புகாரி வால்யூம் 4 ஹதீஸ் நம்பர் 393 ல இருக்குது. The same thing is referred in Sahih Muslim book number 13 hadith number 4014. அதே காரியம் சஹீஹ் முஸ்லிம் 13:414 ல இருக்குது. It is again referred in Sahih Muslim book number 13 4015. சஹீஹ் புகாரி 13:4016 ல இருக்குது. It is again referred in Sahih Muslim book number 13 hadith number 4016. மீண்டுமாக சஹீஹ் முஸ்லிம் 13:4016 ல இருக்குது. They have to worry about losing and most important teaching. We don't have to worry about anything. இந்த மனுக்குலத்திலே மிக முக்கியமாக தொலைந்து போனதான ஒரு வெளிப்பாட்டிற்கு அவர்கள் தான் வருத்தப்பட வேண்டும், நமக்கு வருத்தப்படுவதற்கு ஒண்ணுமே கிடையாது. And they have been raising the issue of the canon. அவர்கள் உன்னை இந்த கேனான் வேதாகமத்தை எந்த அளவில் நியமித்துக் கொண்டீர்கள் என்று சொல்லி அந்த காரியத்தை எழுப்பினாங்க. They have been asking why we are having only the 39 books and not the other books that the Catholics have. கத்தோலிக்கர் வைத்திருக்கிற புத்தகங்களை வைக்காம நீங்க எதுக்கு 39 புத்தகங்களை மட்டும் வச்சிருக்கீங்க என்கிறது கருத்துப்பட ஒரு காரியங்களை கொண்டு வந்தார்கள். Let me go to the Catholics itself. அந்த கத்தோலிக்க புத்தகத்துக்கே நம்ம கடந்து போவோமே. In the Catholic encyclopedia itself they mention about Saint Jerome who translated the Latin Vulgate. அவர்கள் கத்தோலிக்க என்சைக்ளோபீடியாவிலே லத்தீன் வல்கேட்ல மொழிபெயர்க்கம் செய்ததான ஜெரோமுடைய காரியத்தை குறிப்பிட்டிருக்கிறாங்க. Though Jerome translated the Apocrypha, Jerome and included that in the Latin Vulgate translate, he made a distinction between the canon and the other books. அவர் அந்த லத்தீன் வல்கேட்ல மொழியாக்கம் செய்யப்பட்ட போது தள்ளுமடி ஆகமத்துக்கும் சரியான வேதாகமம் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கும் ஒரு வித்தியாசத்தை அவர் அதிலே கொடுத்திருந்தார். But our eminent scholars does not know any of these things. ஆனால் இங்கே அமர்ந்திருக்கிற மிகச் சிறந்ததான அறிஞர்கள் இதை பற்றி ஒன்றுமே அறியாமல் இருக்கிறார்கள். And he quoted Bernard Russell on the Bible. Bernard Russell on the Bible. பெர்னார்டஸ் இந்த பைபிள் இருக்கிறதாக அவர் குறிப்பிட்டார். Sir, why are you quoting these kind of people? இவங்களெல்லாம் எதுக்கியா குறிப்பிட்டிருக்கீங்க? Shall I quote Swami Vivekananda on Muhammad? நாங்க முகமதுக்கு பதிலாக சுவாமி விவேகானந்தரை குறிப்பிடலாமா? In the complete works of Swami Vivekananda volume 1 Raja Yoga chapter number 7, Swami Vivekananda mentioned that Muhammad was not a trained yogi, that is why he has included many myths in the Quran. விவேகானந்தா அவர்கள் தன்னுடைய ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கிறார், ராஜயோகி என்கிறதான புத்தகத்திலே அவர் சொல்லி இருக்கிறார், ஹஜரத் முகமது அவர்கள் ஒரு சரியான யோகியாக அவர் பயிற்சிவிக்கப்படாததனாலதான் சில காரியங்களை அவருடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் என்று விவேகானந்தர் குறிப்பிட்டிருக்கிறார். Sir, if you quote Bernard Russell, I can quote another, but that is not the point. You can quote other scholars, I can quote other scholars, but what Hazrat Muhammad said about the Bible and what Jesus Christ said about the Bible should be the most important thing for what Hazrat Muhammad said should be the most important thing for a Muslim, and what Jesus Christ said should be the most important thing for a Christian. Why are we going away from that? பைபிளை பத்தி பெர்னாண்டஸ் என்ன சொன்னாருங்கிறது முக்கியம் அல்ல. அன்பு சகோதரர்களே, நம்ம ஏற்கனவே சொன்னோம், அதுக்கு பதில்கள் சொல்லிட்டு அவங்க சொல்லி இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பத்திலாம் சொன்னாங்க, திரும்ப அதுக்கெல்லாம் பதில் சொன்னோம்னா தலைப்பு விட்டு நம்ம டைவர்ட் பண்ணி இழுத்துட்டு போக பாக்குறாங்க. அது தனியா பதில் சொல்லிக்குவோம் இன்ஷா அல்லாஹ். இப்ப பைபிள் சம்பந்தமாக பேசுவோம். இப்ப கடைசியா பேசும்போது இந்த கேனனைசேஷனை பத்தி நம்ம பேசணும் சொல்றாரு. நான் கேனனைசேஷனை பத்தி பேசவே இல்லை. கேனனைசேஷன் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா, சொல்லிட்டதுனால அது சொல்ல வேண்டியிருக்கு. ஒன்னொன்னா இழுத்து விடுறாங்க, அவங்க எல்லாம் வழியா வந்து மாட்டுறாங்க. கேனனைசேஷன் என்னன்னு கேட்டா, பைபிள்னா என்னன்னு முடிவு இல்லாம இருந்தது. மீட்டிங் போடுவாங்க, கூட்டமா மீட்டிங் போட்டு பாதிரிமார்கள், இந்த சர்ச் ஃபாதர்ஸ் நாங்கல்ல, அவங்க எல்லாம் கூட்டமா போட்டு இந்த பைபிளை வச்சுக்கலாமா, வச்சுக்கலாம், கையத்துக்கு
மெஜாரிட்டி வந்துருச்சு வச்சுக்கலாம். இப்படிதான் பைபிள்ல சேர்த்தாங்க. இதுக்கு பேர் தான் கேனனைசேஷன்ங்கிறது. எந்த புக்கை பைபிள்ல சேர்க்கிறது, எதை சேர்க்க வேண்டாங்கிறதுக்கு மீட்டிங் போட்டு முடிவெடுத்தாங்க. அதுக்கு என்ன கிரிட்டீரியா வச்சிருந்தாங்க, என்ன அளவுகள்ல சேர்த்தாங்கிறதெல்லாம் அது தனி கதை. அதுக்குள்ள போனோம்னா இழுத்துக்கிட்டு போயிடும். இப்படி கூட்டம் போட்டு தான் செஞ்சாங்க. ரோம மன்னர் கான்ஸ்டன்டோபைல் தான் முதல்ல கூட்டத்தை ஏற்பாடு பண்றாரு. அந்த மன்னருடைய ஏற்பாட்டில் நடந்த கூட்டத்தெல்லாம் முதல்ல நியூ டெஸ்டமெண்ட் ரெடி ஆகுது சார். இப்ப நாங்க அப்ப அவங்க வந்து பேச They gave another point for us about the canonization. We never put that in our argument. They themselves came forward and gave the word canonization. For that, we are just explaining what canonization means. Canonization is a process wherein they call all major scholars of Christianity and they'll decide which book will belong to the Bible. Which of those books they have, they'll go by majority and they'll take a conclusion whether this has to be inside the Bible or outside the Bible. அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க, நீங்க அப்போகிரிப்பாவெல்லாம் கோட் பண்றீங்க, பர்னபாஸ் எல்லாம் கோட் பண்றீங்க. அதெல்லாம் யார் அந்த பர்னபாஸ்? அப்ப நாங்க பைபிள படிச்சு பாருங்க, யார் பர்னபாஸ்ன்றா, if you don't know who is Barnabas, read the Bible, read the Acts, you will know who is Barnabas. பர்னபாஸ் நாங்க ஏன் கோட் பண்றாங்களே, it's in the Dead Sea Scrolls, it's in Vaticanus, it is in Sinaiticus. அதான் நாங்க சொன்னோம். நாங்க சொல்லல, எங்க இஷ்டத்துக்கு நாங்க சொல்லல. இந்த அப்போகிரிப்பாங்கிறமே அது ஏன் சேர்க்கலன்னு நாங்க கேட்டோம். நாங்க கேட்கவே இல்லை. நீங்க ஏன் அவங்கள்ட்ட எந்த கேள்வியுமே நாங்க கேட்கலையேங்க. நாங்க ப்ரூஃபுக்கு மேல ப்ரூஃபா போடும் போது எதுக்கு கொஸ்டின் பண்ணிக்கிட்டு இருக்கணும்? எனக்கு சந்தேகம் இருந்தாதான் இதுக்கு என்ன சொல்றீங்கன்னு கேட்கணும். நான் ஆதாரத்துக்கு மேல ஆதாரம் அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் ப்ரூஃபா போட்டுக்கிட்டு இருக்கேன். அவங்க என்னத்தை பண்ணாங்க தெரியல. இது வேட்டிகன்ஸ்ல இருக்கு, சினாட்டிகஸ்ல இருக்குது, டிஎஸ்எஸ்ல இருக்குது, சாவுக்கடல் ஆவணத்துல டெட் சீ ஸ்க்ரால்ஸ்ல இருக்குது அப்படிங்கறத காட்டினேன். அப்போகிரிப்பான்னு இவங்க எதையெல்லாம் தள்ளுறாங்களோ அதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னேன். அதுக்கு பதில காணோம். அப்புறம் நான் சொன்னேன், இயேசு காலத்துல 22க்கும் குறைவான புத்தகங்கள் தான் இருந்தது. நான் சொல்லும் போது சொன்னேன், நவீம்ங்கிறது வேற, கித்வீம்ங்கிறது வேற. நான் கித்வீம்ல உள்ளதா பட்டியல் கேட்க சொன்னேன். கித்வீம்ல விட்டுட்டு நவீம் வந்து அதுவும் இதுவும் ஒண்ணு, சாமுவேலும் கிங்ஸும் ஒண்ணு, அந்த கதைலாம் எங்களுக்கு தெரியும். அது 13 புத்தகம் தான் இருந்தது. அது மைனர் ப்ராஃபிட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்த்துருவாங்க. 12 ப்ராஃபிட்ஸ் இருக்காங்க மைனர் ப்ராஃபிட்ஸ்ல. 12 ஒன்னா ஆக்குவாங்க. அந்த நம்பர் கூட அவர் சொல்ல, நான் தான் உங்களுக்கு சொல்றேன். 12 மைனர் ப்ராஃபிட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒன்னா ஆக்கிடுவாங்க. அந்த கிளாசிபிகேஷன் வரல. அவர் 13ங்கிறாரு. அதுல சந்தேகம் பண்ண மாட்டானா, அதுல கொஸ்டின் நான் கேட்கல. ரைட்டிங்ஸ் இருக்குல்ல கித்வீம், அதுல 4 தான் இருந்ததுங்கிறாரு. ஆனா இயேசு சொல்றாரு 1 தான் சொல்றாரு, சாம்ஸ் தான் சொல்றாரு அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு ஹோல் தோராவையும் இயேசு வந்து இப்படி சொல்லிருக்காருங்கிறாரு. அது அவர் சொல்ல வேண்டிய பாயிண்ட் இல்ல, நான் எடுத்து வைக்க வேண்டிய பாயிண்ட். இப்ப நான் அதுக்கு வர்றேன். ரெண்டாவது அப்படின்னு சொன்னாரு, ஜூஸ் வந்து ஜேபிஎஸ் தூக்கி காட்டினாரு. ஜேபிஎஸ் தூக்கி காட்டி அதுல நாங்க வச்சிருக்க அதே 39 புக்ஸ் அதுல இருக்குதுன்றாரு. சாரி, ஜேபிஎஸ் அப்புறம் அது தெரியலன்றாங்க. ஜேபிஎஸ் சொன்னா ஜூயிஷ் பப்ளிகேஷன் சொசைட்டி இருக்குதுல்ல, அவங்க வெளியிட்ட புத்தகம் ஜேபிஎஸ் பைபிள்மாங்க. அந்த ஜூயிஷ் பப்ளிகேஷன் சொசைட்டி வெளியிட்ட அந்த புத்தகத்துல 39 இருக்குங்கிறாங்க. அதுல 39 எப்படி வந்துச்சு நான் சொல்றேன். இயேசு காலத்துல இருந்த, இயேசுக்கு பிறகு இருந்தது 22 தான். ஆனா இப்ப வச்சிருக்கிற 39 இருக்குது. அது எப்படி வந்துச்சு நான் சொல்றேன். இப்ப we never put forward the argument about the prophets. We were speaking about the Kittim, the writings. But the other side, they have given us another argument that the writings, whatever Psalms, is considered as Torah. For that, again, they gave us an additional argument. We'll come to that later. அப்ப இயேசு காலத்துல ஏற்கனவே சொன்ன மாதிரி தோரா நவியும், நெக்ஸ்ட் தோரா நவியும் கித்வீம் தான் இருந்தது. தோரா நவியும் அண்ட் சாம்ஸ் மட்டும்தான் இருந்தது. கித்வீம்ல உள்ள எந்த புத்தகங்களும் கிடையாது. 22க்கும் குறைவான புத்தகங்கள் தான் இருந்தது. இயேசு இறந்த பிறகு 40 60 வருடங்களுக்கு பிறகுதான் இன்னும் சில புத்தகங்கள் 3 புத்தகங்கள் சேர்க்கப்பட்டு கித்வீம்ல 3 புத்தகங்கள் சேர்க்கப்பட்டு 22 புத்தகம் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்ப 39 புத்தகம் காட்டினாங்களே ஜேபிஎஸ்ல காட்டுவாங்க. ஏன்னா இப்ப 39 தான் இருக்குது. அது எப்படி அப்ப 39 வந்துச்சுன்னு சொன்னா, இயேசு இறந்து 70 வருஷம் கழிச்சு, அதான் கிபி 70, கிபி 100, AD 100, கிபி 100ல ஜாம்னியான்னு சொல்லிட்டு ஒரு ஊரு, ஜாம்னியா உங்க ஊர்ல கவுன்சில் ஆஃப் ஜாம்னியா, ஊரை வச்சுதான் அவங்க பேர் சொல்லுவாங்க. கவுன்சில் ஆஃப் ஜாம்னியாங்கிற ஒரு இடத்துல ஒரு கூட்டம் போடுறாங்க. அந்த கூட்டத்துல தான் இப்ப இந்த கித்வீம்ல இருக்குது பாத்தீங்களா, மிச்சம் உள்ளதெல்லாம் அதையெல்லாம் பைபிள்ல சேர்க்கலான்னு அந்த யூதர்கள்லாம் கையை தூக்கி முடிவெடுத்தாங்க. யூதர்கள்லாம் எப்ப முடிவெடுத்தாங்க? இயேசு இறந்து 100 வருஷத்துக்கு பிறகு. அந்த கேனனைசேஷன் சொன்னார்ல, கேனான் அப்படின்றாருல, அந்த ஹிஸ்டரி ஆஃப் கேனான் எடுத்து படிக்க சொல்லுங்க அவர்கிட்ட. ஹிஸ்டரி ஆஃப் கேனானை படிச்சா தெரியும் கித்வீம் எப்ப கேனான் ஆச்சுங்கிறது அவருக்கு தெரியும். அவர் படிக்காம வந்து பேசிக்கிட்டு இருக்கிறார். Let him read the history of canonization of the Old Testament, and he'll come to know about the Council of Jamnia
AD 100, 70 years after Jesus Christ, when all the Old Testament was included and the books were raised to number 39. Right. Appa Jesus never had these books in his Bible. இயேசுடைய புத்தகத்தில் இந்த புத்தகங்கள் எல்லாம் கிடையவே கிடையாது. அதுவும் கிடையாது. நியூ டெஸ்டமெண்ட்ல ஒரு புக்கு கூட கிடையாது இயேசுட்ட. அப்போகிரிபா பத்தி நான் பேசவே இல்லை. இவங்க வந்து புரோட்டஸ்டன்ட் குரூப்பை ஃபாலோ பண்றதுனால நான் புரோட்டஸ்டன்ட் பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அவங்க வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட அது பேசுவோம், அது தனி. இவங்கள்ட்ட தான் நம்ம இவங்களை பத்தி தான் பேச முடியும். இவங்க வச்சிருக்கிற அந்த 39 புத்தகத்துல அந்த புத்தகங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து பார்க்கவே இல்லை கண்ணால. நியூ டெஸ்டமெண்ட்ல ஒரு புத்தகத்தையும் பார்க்கல. அது எப்படி பார்த்திருப்பாரு? மத்தேயு எழுதினதை இயேசு எப்படி பார்த்திருப்பாரு? இயேசு இறந்த பிறகு எழுதின புத்தகத்தை எப்படிங்க இயேசு பார்த்திருப்பாரு? ஆனா இயேசு கண்ணாலையும் பார்த்ததில்லை, காதால் கேட்டதும் இல்லை. If you see all these books, right, none of the books have been seen by Jesus. Not even single book was seen by Jesus, and the whole of the New Testament, Jesus never saw any one single book in the New Testament. Next. இதுல Jesus never read these 27 books. The 27 books Old New Testament books. இதுல ஒரு புத்தகத்தை கூட இயேசு பார்த்ததும் இல்லை, படித்ததும் இல்லை, காதால் கேட்டதும் இல்லை. இது அத்தனையும் இயேசு இறந்த பிறகு எழுதினது. Next. Of all these 27 books, none of the books Jesus saw, he never heard of all these 27 books. அடுத்த ப்ராப்ளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, you do not have what Jesus had. Jesus எதை வைத்திருந்தாரோ அது உங்களிடத்தில் இல்லை. முதல்ல சொல்லிட்டோம், ஜீசஸ் நீங்க வச்சிருக்கிறது ஜீசஸ் இல்லன்ட்டோம், நிறைய புக்ஸ் இல்லன்ட்டோம். இப்ப சொல்றோம், நீங்க எதை வச்சிருக்கீங்களோ ஜீசஸ் எதை வைத்திருந்தாரோ அது உங்கள்ட்ட கிடையாது. What you have is different from what Jesus had. Jesus had some Bible. That is not the Bible which you have. I am going to prove it now. Jesus வந்து ஒரு கோட் பண்றாரு, மத்தேயுல வருது, Matthew 27:9 to 10 verses-ல வருது. ப்ராஃபட் ஜெரமியா சொன்னதாக ஒரு வசனம் வருது. ப்ராஃபட் ஜெரமியா சொன்னதாக ஒரு வசனத்தை இயேசு சொல்கிறார். இயேசு வந்து நல்லவர் தானே, பொய் சொல்ல மாட்டார்ல. அவர் சொல்றாரு, ஜெரமியா தீர்க்கதரிசி இவ்வாறு சொல்லி இருக்கிறார். அந்த மாதிரி ஒரு வாசகம் இவங்களுடைய பைபிளில் இல்லை. காட்டுவாங்க. எப்படி காட்டுவாங்க? ஐசாயாவில் இருக்குது, இல்ல ஜக்கரியாவில் இருக்குது, அந்த புத்தகத்தில் இருக்குங்கிறாங்க. நீ வேற ஏதோ புத்தகத்தில் வச்சிருக்கிற. இயேசு வைத்திருந்த காலத்தில், இயேசு காலத்தில் அவர் வைத்திருந்த புத்தகத்தில் ஜெரமியாவில் அது இருந்தது. அந்த ஜெரமியாவில் இப்போது உங்களிடத்தில் இல்லை. நீங்க வேற எங்கெங்கயோ சேர்த்து வச்சிருக்கீங்க. உங்க ஜெரமியாவில் அது இல்லை. சரியா? இயேசு காலத்தில் ஜெரமியாவில் இருந்த வசனம், இந்த வசனம் இப்போது ஜெரமியாவில் இல்லை. நெக்ஸ்ட். The verse whatever is cited in the double quotes it is mentioned that it is present in the book of prophet Jeremiah, but you might not be able to show the same verse in the prophet Jeremiah's book, which you have now. When Jesus was alive, in his book of Jeremiah, he had this verse, but now that verse is missing in Jeremiah. Next. அதே மாதிரி இந்த ப்ராபசிஸ் பத்தி ஜீசஸ் சொல்லுவாரு, என்னை பற்றி நிறைய ப்ராபசிஸ் இருக்குது. எதுல இருக்குது? He said unto them, in the scriptures, Moses and all the laws and prophets இருக்குங்கிறாரு. அந்த மாதிரி தீர்க்கதரிசனங்கள் இல்லை. அது ஜூஸ்ட போய் கேளுங்க, இயேசுவை பற்றி எந்த தீர்க்கதரிசனமும் இல்லையுமாங்க ஜூஸ். இவங்க இருக்குவாங்க. அந்த ப்ராபசியை தூக்கி போட்டாங்கன்னா அது ப்ராபசியே இல்ல, கிறுக்குத்தனம். அந்த அவனுடைய இயேசுவை பத்தி எந்த ப்ராபசியும் கிடையாது. நெக்ஸ்ட். ஜீசஸ் இன்னொரு வேர்ஸ் சொல்றாரு. இந்த வேர்ஸ் வந்து அதுல இருக்கதா சொல்றாரு. அந்த வேர்ஸ் இவங்கள்ட்ட இவ்வளவு பைபிள்ல கிடையாது. நெக்ஸ்ட். இன்னொரு வேர்ஸ் இயேசு சொல்றாரு, நாசரீன் அப்படின்னு சொல்லிட்டு மத்தேயு சொல்றாரு. மத்தேயு இயேசு காலத்துல வாழ்ந்தவங்க சொல்றாங்க, இயேசுடைய சீடர் தான் சொல்றாங்க, சீடர் தான் சொல்றாங்க. அந்த சீடர் சொல்றாரு, பழைய ஏற்பாட்டில் ப்ராஃபெட்ஸ் தீர்க்கதரிசிகள் நபியிம்ல இருக்குதுங்கிறார் இந்த வசனம். இந்த வசனம் நபியிம்ல கிடையாது. அப்ப மத்தேயு காலத்துல, இயேசுடைய காலத்தில் அவர்கள் வைத்திருந்த நபியிம்ல இருந்த ஒரு வசனம் இன்னைக்கு உங்களுடைய நபியிம்ல கிடையாது. காட்ட முடியுதா? காட்டுங்க. நாங்க வைத்திருக்கோம், இயேசு வைத்திருக்கோம் ஒண்ணு நீங்க இல்ல. We challenge you, show that. Whatever Matthew quotes here that it is present in the Nevi'im is not in the Bible. Next. Jesus talks about book wisdom of God. அந்த புக்கே காணுங்க. wisdom of God இதுல இருக்குதுங்கிறார் இயேசு. நான் சொன்னேன்ல, முன்னால உள்ள இதுல பேசணும்ன்றார்ல, அந்த மாதிரி சொல்றாரு. முன்னால உள்ள சீடியில இருக்கணும், சீடி இருக்கணும். புக் ஆஃப் விஸ்டம் ஆஃப் காட்ல இருக்குதுங்கிறார் இயேசு.
அந்த இதே காணோம், புக்கையே காணோம். எங்க தூக்கி வீசுனீங்க? எந்த குப்பத்தட்டுல கிடக்குது? வேட்டிகன்லயா, சினாட்டிகஸ் இல்லையா? நெக்ஸ்ட். அப்புறம் ஸ்கிரிப்சர்ல இருந்து இந்த மாதிரி இருக்குதுங்கிறார். ஜான் 7:38ல ஸ்கிரிப்சர்ல அப்படி இருக்குதுன்றார். அந்த ஸ்கிரிப்சர் அப்படி எதுவுமே அந்த வசனமே போது இல்ல அவங்கள்ட்ட. எங்க இருக்கு அந்த வசனத்தை காட்டுங்க. நெக்ஸ்ட். Can you show these verses from the scripture? No, they don't have these verses in the scripture. நெக்ஸ்ட். அதே மாதிரி இந்த வசனத்தையும் ஜேம்ஸ் சொல்றாரு, இந்த வசனம் ஸ்கிரிப்சர்ஸ்ல இருந்ததுங்கிறாரு. அந்த வசனம் ஸ்கிரிப்சர்ஸ்ல கிடையாது. காட்ட முடிஞ்சா காட்ட சொல்லுங்க. நெக்ஸ்ட். அதே மாதிரி கொரிந்தியர்கள்ல பவுல் சொல்றார், இட் இஸ் ரிட்டன் இன் தி ஸ்கிரிப்சர்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை சொல்றார். இந்த மாதிரி வசனத்தை ஸ்கிரிப்சர்ல இருந்து காட்ட சொல்லுங்க. இது கண்கள் எந்த மனிதனும் கண்டிராத, எந்த காதுகளும் கேட்டிராதவற்றை இறைவன் நம்பிக்கை கொண்டவருக்காக சொர்க்கத்தில் தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்று வேதங்களில் எழுதப்பட்டவில்லையான்னு கேட்கிறாரு. அவங்களுடைய குருநாதர் பவுல் கேட்கிறாரு. அந்த பவுல் எழுதியிருக்காரு, அவர் காலத்துல அப்படி இருந்திருக்குது, இப்ப இல்ல. நெக்ஸ்ட். அதே மாதிரி அப்ப ஜீசஸ் என்னதான் வச்சிருந்தாரு? இஞ்சியில பத்தி கேட்டாங்க. இப்ப இஞ்சிலுக்கு வரும். ஜீசஸ் இஞ்சியில் வச்சிருந்தாரு. அந்த இஞ்சிலுக்கு வந்து ஜீசஸ் சொல்றாரு, பேர் சொல்றாரு. ஜீசஸே பேர் சொல்றாரு, the gospel of the kingdom of God, ராஜ்யத்தின் சுவிசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இயேசுவே பேர் சொல்றாரு. அந்த மாதிரி புஸ்தகங்கள் இருக்குதா? மத்தேயுடைய சுவிசேஷம் இருக்குது, லூக்காவுடையது இருக்குது, யோவானுடையது இருக்குது, மார்க்குடையது இருக்குது, யார் யாரோ எழுதின கடிதங்கள்லாம் இருக்குது. மற்றெல்லாம் கடிதங்கள்ங்க. ஒவ்வொரு ஆளுங்க கடிதம் எழுதுவார். பவுல் கடிதம் எழுதுவார். அந்த கடிதத்தை எல்லாம் புக்ல சேர்த்துக்கிட்டாங்க. போஸ்ட் கார்டு போடுவோம்ல, அந்த போஸ்ட் கார்டு தான் புக்கு. பைபிள் இன்னைக்கு வச்சிருக்காங்கல்ல, எல்லாமே போஸ்ட் கார்டுங்க. போஸ்ட் கார்டு எல்லாம் பைண்ட் பண்ணி புக்கா வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பைபிள், இதுதான் கடவுளுடைய வார்த்தைங்கிறாங்க. கடிதம் எழுதுனது. If you read this verse, Mark, it says Jesus came to the Galilee preaching the gospel of kingdom of God. They have gospel of Matthew, gospel of Mark, and similarly they do not have this gospel of kingdom of God. Gospel of God தான் Jesus preach பண்ணாரு. Gospel of the kingdom of God தான் Jesus preach பண்ணாரு. That was the Injil which he preached. This is what we believe. We believe in the Injil which was revealed to Isa alayhi salatu wasalam, and that was which he preached. And Bible says that he preached the gospel of the kingdom of God. Where is the gospel of kingdom of God? It is not the gospel of Matthew, which Matthew wrote after Jesus. It was not the gospel according to John or Luke or Mark, which were written after Jesus. We are asking you what Jesus had, and Jesus is insisting, believe in the gospel. Believe the gospel. The gospel. Definite article. என்ன சொல்றாரு இயேசுண்டா? இயேசு பிரச்சாரம் பண்றார். எதை பிரச்சாரம் பண்றாருடா? ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அவர் பிரச்சாரம் செய்யறார். பண்ணிட்டு அதை அந்த சுவிசேஷத்தை நம்ம சொல்றாரு மக்கள்கிட்ட. இவங்க எழுதி வச்சிருக்காங்களே, லூக்கா, மார்க், ஜான், யோவான் கண்டதெல்லாம் எழுதி வச்சிருக்காங்களே, அப்ப அந்த கடித போக்குவரத்து எழுதி வச்சிருக்காங்களே, அங்க எவனா ஒரு தப்பு செய்வான், ரொம்ப அசிங்கமா செய்வான். நீங்க ரொம்ப அசிங்கம் செய்றீங்கப்பா, ஆம்பளைங்களுக்குள்ளேயே தப்பு பண்றீங்களா, அதெல்லாம் செய்யாதீங்கன்னு ஒரு கடிதம் எழுதுவாரு. அந்த கடிதம் எல்லாம் பைபிள் ஆக்கிட்டானுங்க. ஏன் கடவுள் சொன்னாருன்ட்டு. இயேசு சொன்னதை விட்டுட்டாங்க. This is the அவங்க சொன்னாங்கல்ல இஞ்சில், அந்த இஞ்சில் எங்க, இந்த இஞ்சில் எங்கன்றாங்கல்ல. We have answered. We have accepted your challenge and it stands refuted. எந்த முகத்தை வச்சு நீங்க பதில் சொல்லுங்க, சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு அந்த சுவிசேஷத்தை நம்புங்கிறார். Believe the gospel. அவர் எந்த gospel preach பண்ணாரோ அதை சொல்லி இத பிரச்சாரம் பண்ணிட்டு அந்த gospel நம்புங்கள்ங்கிறார். இஞ்சிலை பிரச்சாரம் செய்துட்டு இஞ்சிலை நம்புங்கள் அப்படிங்கிறார். அந்த இஞ்சில் எங்க? நெக்ஸ்ட். இந்த மாதிரி ஒரு வேர்ஸ கோட் பண்றார் ஜீசஸ். இந்த மாதிரி ஒரு முழுமையான வேர்ஸ் அந்த பைபிள்ல, இவங்க வச்சிருக்க பைபிள்ல இல்ல, துண்டு துண்டா இருக்குது. இந்த வசனம் வந்து பாதி ஒரு இடத்துல இருக்கும், இன்னொரு பாதி இன்னொரு இடத்துல இருக்கும். இயேசு வந்து முழுமையான ஒரு வசனத்தை கோட் பண்றார். அந்த வசனம் அப்படி பைபிள்ல இல்ல. நெக்ஸ்ட். இந்த மாதிரி ஒரு பைபிள் ரோமன்ஸ்ல பவுல் எழுதுறார், இந்த மாதிரி வேதத்துல இருக்குதுங்கிறார். அந்த மாதிரி இல்ல. அந்த ஹைலைட் பண்றது பாருங்க, அதை மனசுல வச்சுக்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு வசனம் இருக்குது, ஆனா இதுக்கு நேர் முரணா இருக்குது. அதை குறிப்பா கவனிக்க வேண்டியது the stumbling stone and the rock of offense. அந்த ரெண்டு வார்த்தையும் கவனிங்க, அதுல வேற மாதிரி இருக்கும். இதுக்கு நேர் முரணான வார்த்தையாக இருக்கும். Paul wrote that it is written in the scripture, and please take a note of the stumbling stone and the rock of offense which is highlighted, which will come to later. If they show you some similar verse, check whether these two words are there. These two phrases are there. You will have a phrase which is just opposite to this, diametrically opposite to this. Then அப்புறம் நாங்க இன்னொரு ஸ்லைடு போடாம விட்டுட்டோம். நிறைய ஸ்லைடு இருக்கு. நாங்க ஏற்கனவே சொன்னேன், we are just giving you samples. இப்ப when he was answering,
அவர் ஒன்னு எடுத்து கொடுத்துட்டாரு எங்களுக்கு. அதை நாங்க போடல, நாங்க நோட்ல வச்சிருக்கிறோம். அவர் என்னமோ சொன்னாருன்னு பைபிள் எடுத்து பார்த்தா நான் வேண்டான்னு விட்டதான் வச்சிருக்காரு. நிறைய இருக்குது, ஒன்னு விட்டுட்டதை வந்து அவர் எடுத்து போடுறாரு. ஜான்ல 10:34 ஒரு வேர்ஸ் இருக்குது. அந்த வேர்ஸ் வந்து ஜான் இஸ் இட் நாட் ரிட்டன் இன் யுவர் லா, தோராவில் எழுதப்படவில்லையா, நீங்கள் எல்லாம் கடவுள் என்று தோராவில் எழுதப்படவில்லையா அப்படின்னு இயேசு கேட்கிறார். அப்ப அவர் வைத்திருந்த பைபிள்ல அவர் கையில வச்சிருந்தார்ல அந்த தோராவுல அந்த வாசகம் இருந்தது. இன்னைக்கு இவங்க வச்சிருக்க தோராவுல அந்த வாசகம் கிடையாது. அது எங்க இருக்கு தெரியுமா? சாம்ஸ்ல இருக்குது. தோராவுல இருக்க வேண்டியது கித்மிம்ல போய் உட்கார்ந்து இருக்குது. அதை தான் எடுத்துக்கிட்டு அவங்க கரப்ட் பண்ணிட்டு பைபிள இப்ப சொல்றாங்க. அதனால எல்லாமே தோரா, நீ தப்பு பண்ணி வச்சுக்கிட்டு அதை பேசிக்கிட்டு இருக்கிற. அது சாம்ஸ்ல இருக்குது. ஆனா ஜீசஸ் காலத்துல சாம்ஸ்ல இல்ல. எதுல இருந்துச்சு ஜீசஸ் சொல்றாரு? தோரால இருந்துச்சுங்கிறாரு. ஜீசஸ் பொய்யாரா, நீ பொய்யாரா? நீங்க பொய்யாரா, ஜீசஸ் பொய்யாரா? யாரு பொய்யார்? ஜீசஸ் உண்மையதான் சொன்னாரு, நீங்க தான் போய் சொல்றீங்க. நெக்ஸ்ட், இப்ப நீங்க சில புக்ஸ் வச்சிருக்கீங்க, அந்த புக்ஸ்ல இருக்கிறது இப்ப கரப்டா இருக்கு. அந்த புக்ஸ் ஜீசஸ் காலத்துல இருந்தது, ஆனா இட் ஹஸ் பீன் கரப்டட். இந்த வேர்ஸ் வந்து கரப்டா இருக்குது. ஹலோ நண்பர்களே, நம்மளும் நிறைய விஷயங்கள் வந்து கேட்க வேண்டாம்னு நினைச்சிட்டு இருந்தோம். We don't want to ask many things, but our friends compelling us to ask some things, so that again shows their double standard. குர்ஆனுடைய 3ஆம் அத்தியாயத்துடைய 164ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேங்க. I'm going to read Quran chapter 3 verse 164. நம்பிக்கை கொண்டோருக்கு அவர்களிருந்தே ஒரு தூதரை அனுப்பியதன் மூலம் அவர்களுக்கு அல்லாஹ் பேருபகாரம் செய்தான். அவர்களுக்கு அவனது வசனங்களையும் அவர் கூறுவார், அவர்களை தூய்மைப்படுத்துவார், அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பார். இதற்கு முன்பு அவர்கள் பகிரங்கமான வழிகேட்டில் இருந்தனர். இது வந்து குர்ஆனுடைய வசனங்க. இது வந்து நபிகள் நாயகம் அவங்க வந்து நம்பிக்கையாளருக்கு என்ன கற்றுக் கொடுப்பாங்க? வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்குங்க. வேதம் எங்கன்னு கேட்டா நீங்க எல்லாரும் சொல்லிருவீங்க, டபார்னு தூக்கி காமிச்சிருவீங்க, குர்ஆன் தான் அப்படின்னு சொல்லிருவீங்க. ரொம்ப சந்தோஷம். ஞானம் எங்க போச்சு? உடனே சொல்லுவீங்க, இருக்குது எங்கிட்ட புகாரி இருக்கு, புகாரி எழுதியிருக்காரு, முஸ்லீம் எழுதியிருக்காரு. எத்தனை வருஷம் கழிஞ்சு யார் எழுதுனா? 250 வருஷம் 300 வருஷம் கழிஞ்சு யாரோ உட்கார்ந்து எழுதுனத ப்ராஃபட் முகமது சொன்னாருன்னு சொல்லி அவர் பேர்ல எழுதி வச்சிருக்கீங்க. ஆனா அல்லாஹ் ப்ராஃபட் முகமதுக்கு கொடுத்த ஞானம் எங்க? அதை காமிங்க ஃபர்ஸ்ட். குர்ஆன் வச்சிருக்கீங்க, சந்தோஷம், அதுக்கு அடுத்து வருவோம். ஆனா ஞானம் இருக்குன்னு நீங்க சொன்னீங்களே, இது டபுள் ஸ்டாண்டர்டுங்க. ஞானம் எங்க இருக்கு? ஞானத்தை காமிங்க. ஞானம் இல்ல. Yeah, here the word says that God has sent the prophets, they will give wisdom and they will give scriptures to the people. So when we ask for scriptures, we will immediately raise the Quran and say this is the scripture. But where is the wisdom? So when you compile the wisdom, it's only after 250 years after Hazrat Muhammad. அதுதான் வந்து ஞானம் அப்படின்னா அதை பத்தி மறுபடியும் வருவோம். அது எப்படி 250 வருஷம் கழிஞ்சு வந்ததுங்கிறத பத்தி நம்ம வருவோம். அதுல எத்தனாயிரம் பேர் வந்து இப்ப கிறிஸ்தவர்களா இஸ்லாமியர்களான்றது இதுல நம்ம பார்ப்போம். யார் வந்து கடவுளுடைய பெயரை வச்சு கடவுளுடைய தூதர்ல வச்சு மார்க்கத்தை கேவலப்படுத்துறவங்க சொல்லி நம்ம அதை பார்ப்போம். யார் வேணும்ட்டு சுரக்காய்க்கு வேண்டி கூட அல்லாஹ்வுடைய தூதருடைய பெயரை வைத்து எழுதுகிறவர்கள் யார், எந்த மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் என்பதை நம்ம கொஞ்ச நேரத்துல பார்ப்போம். முதல்ல சகோதரர் பேசுவார். If you say that is as a wisdom, and again we will have a question whether how the wisdom is and what all the things happen, and in that let's see who is playing with the name of God, making some business even to sell bottle God, you are using the name of God. So we'll see that in the later if that comes. Our eminent scholar from TNTJ has said many things. நம்முடைய அருமையான TNTJ உடைய மிகச்சிறந்ததான அறிஞர்கள் நிறைய காரியங்களை சொன்னாங்க. He declares himself as a scholar, so I am sure that he can produce evidence for what he said. அவர் என்ன சொன்னாரோ அதுக்கு வந்து அவர் சரியான ஒரு ஆதாரத்தை கொடுப்பார் என்று நான் நம்புறேன். ஏன்னா அவர் தன்னை அறிஞராக அறிவித்துக் கொண்டார். He said King Constantine, he called a meeting for the canonization. அந்த வேதாகமத்திலே சரியான பகுதிகளை பிரித்தெடுப்பதற்காக கிங் கான்ஸ்டன்டைன் அவர் ஒரு குழுவை கூப்பிட்டுனார் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. Sir, I challenge you. உங்களுக்கு நான் சவால் கொடுக்கிறேன். I challenge you to produce the evidence for that. அந்த ராஜா கான்ஸ்டைன் தான் அந்த குழுவை கூப்பிட்டாரு, இந்த கேனனைசேஷன் ஆரம்பிச்சாருன்னு சொல்றதுக்கு முதல்ல ஆதாரத்தை காட்டுங்க.
produce an evidence not from Wikipedia like how they have quoted yesterday. Wikipedia anybody can write. Produce an evidence from a scholarly writing. விக்கிபீடியால நேத்து நீங்க காமிச்ச ஆதாரத்தை மாதிரி அங்கிருந்து ஆதாரம் காட்டாதீங்க. ஸ்காலரை அப்ரூவ் பண்ணி ஒரு ஸ்காலர் எழுதின ஆதாரத்துல இருந்து ஆதாரத்தை காட்டுங்க. They are reading Da Vinci Code and quoting it. அவங்க டா வின்சி கோட படிச்சுட்டு அதுல இருந்து கதையை காமிச்சிட்டு இருக்காங்க. Sir, even Bart Ehrman, who is an atheist, he says that that is a nonsense. எத்திஸ்டா இருக்கிற பாட் எர்வர் சொல்றாரு அது வந்து ஒரு முட்டாள்தனமான காரியம் என்று. Sir, but you produce any evidence that Council of Nicaea or any other similar council was called to decide on these 27 books. கவுன்சில் ஆஃப் நைசியாவோ அல்லது மற்ற கவுன்சிலோ இந்த 27 புத்தகங்கள் தான் சரியான புத்தகங்கள் என்று நியமிப்பதற்காக கூட்டப்பட்ட குழு என்று சொல்லி நீங்கள் ஒரு ஆதாரத்தை காட்டுங்க. And Dead Sea Scrolls had Gospel of Barnabas, it seems. நீங்க சொன்னீங்க சபக்கடல் சுருள் பத்தி வரும்போது பர்னபா சுவிசேஷத்தை பத்தி சொன்னீங்க. I am sure he is a scholar, as he said he has studied everything on his own. I am sure he can produce evidences for that. அவர் தன்னை ஒரு அறிஞர் என்று சொன்னதனால ஒருவேளை இத்தனை அவர் படிச்சிருப்பாரு, கண்டிப்பா இதுக்கு ஆதாரம் கொடுப்பாருன்னு நான் நினைக்கிறேன். And he came up with that the Jews decided upon the Bible after Jesus Christ. அவர் சொன்னார் யூதர்கள் இயேசு கிறிஸ்துவின் வேதாகமத்துக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் தான் அந்த வேதாகமத்தை நிர்ணயிச்சாங்க. But you can find enough number of quotations even in the New Testament when the apostles are writing it. அப்போஸ்தலர் எழுதும் போதும் கூட பழைய ஏற்பாடு எவ்வளவு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கான போதுமான குறிப்புகளை புதிய ஏற்பாட்டில் காணலாம். You have almost, except for the 5 books that is in the Old Testament, almost all other books are quoted in the New Testament. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற 5 புத்தகத்தை தவிர மற்ற எல்லா புத்தகங்களை பற்றியும் அதனுடைய குறிப்பீடுகள் புதிய ஏற்பாட்டில் இருக்குது. If you want that list of references, I can give that. உங்களுக்கு அது வர அந்த குறிப்புகளுக்கான ரெஃபரன்ஸ் வேணும்னு சொன்னா நான் உங்களுக்கு கொடுக்க முடியும். And sir has been asking about the kingdom of God. அவர் தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி அருமையான சகோதரர் கேட்டுக்கொண்டிருந்தார். Before I go, he had quoted Matthew chapter 27 verse 7 to 10. முதல் அதுக்கு போறதுக்கு முன்னாடி மத்தேயு அதிகாரம் 27 7 to 10 அவர் குறிப்பிட்டார். And said where is Jeremiah quoting it? ஜெரமியா வந்து எங்க அதை சொன்னாரு, ஜெரமியா புத்தகத்துல காட்டுங்கன்னு கேட்டாரு. Sir, again you are not understanding how a Jew would do it. ஒரு யூதன் எப்படி செய்வார் என்கிற காரியத்தை நீங்க புரிந்து கொள்ளாம இருக்கிறீங்க. If there are 2 ideas with the same 2 prophets, ஒரே விதமான சிந்தை 2 தீர்க்கதரிசிகளிடத்தில் இருக்கும் என்றால், Jew will, when he quotes the scripture, he will attribute it to the major prophet. அது ஒரு யூதன் அதை குறிப்பிடும் போது மேஜர் ப்ராஃபட்ல சொன்னதாக அதை குறிப்பிடுவார். Kingdom of God, தேவனுடைய ராஜ்யம். Where is it kingdom of God that Jesus preached? இயேசு பிரசங்கித்த தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி எங்கன்னு கேட்டாரு. Romans chapter 14 verse 17, for the kingdom of God is not eating and drinking, that is the same gospel that is preached. ரோமர் 14வது அதிகாரம் 17வது வசனத்துல பார்க்கிறோம், புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல, அதத்தான் இயேசு பிரசங்கிச்சாரு. 1 Corinthians 4:20, for the kingdom of God does not consist in words, again the preaching of the kingdom of God. 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 20வது வசனத்துல கிங்டம் இயேசு கிறிஸ்து பிரசங்கித்ததான தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி தான் அந்த காரியங்கள் அங்க கொடுக்கப்படுகிறது. 1 Corinthians 15:24, again the kingdom of God. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 9வது வசனத்துல தேவனுடைய ராஜ்யத்தை பற்றிய காரியம். Galatians 5:21, shall not inherit the kingdom of God. கலாத்தியர் 5வது அதிகாரம் 21, ரத்தமும் மாம்சமும் சுதந்திரிப்பதில்லை தேவனுடைய ராஜ்யத்தை. I am sure by now you have understood his methodology. நான் ஒரு காரியத்துல தெளிவா இருக்கிறேன், நீங்க இப்ப இதுவரைக்கும் புரிஞ்சிருப்பீங்க அவங்களுடைய மெத்தடாலஜி என்னங்கிறது. He is not at all understanding how a Jew or a Christian would write. He is putting his own assumptions and saying, hey, this is not there. Sir, study by the proper methodology and then you will come to conclusion. ஒரு யூதரோ ஒரு கிறிஸ்தவரோ எந்த முறையில புரிந்து கொள்வார், எந்த முறையில சொல்லுவார் என்பதை புரிந்து கொள்ளாதபடி தன்னுடைய சொந்த கருத்தையும் கற்பனையும் உள்ளது நிற்கிறார் என்பதை நீங்க இத்தனை நேரம் புரிஞ்சிருப்பீங்க. நீங்க இப்படிப்பட்டதான குறைகளை கொண்டு வரும்போது முதலாவது அதை சரியான முறையில புரிந்து கொள்ளுங்கள். And he said messianic prophecy of Jesus is not there in the books of the Moses. இயேசு கிறிஸ்து பற்றிதான சுவிசேஷம் அதுக்கு முன்பதாக இல்லை என்று சொல்லி சொல்றாரு தீர்க்கதரிசனம். And he asked us to consult if I understood his Tamil correct, because everything is not getting translated, therefore we are missing on many things. But if I understood his Tamil correct, he said the Jews does not say that any prophecy of Jesus is there. Jews does not agree that any prophecy of Jesus is there. இயேசு கிறிஸ்து பற்றிதான தீர்க்கதரிசனம் இருக்கிறது என்று சொல்லி ஒருவேளை அவருடைய தமிழ் மொழியாக்கத்தை தமிழிலே அவர் பேசினதை நான் புரிந்து கொண்டிருப்பேன் என்றால் அவர் இப்படி குறிப்பிட்டிருப்பார், இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் எந்த தீர்க்கதரிசனமும் இல்லை என்று யூதர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னார். Sir, but
Jews would agree that the messianic prophecies are there from the beginning of the book. ஆனால் புத்தகத்தின் தொடக்கத்திலிருந்து ஆதியாகம புத்தகத்திலிருந்தே மேசியாவை குறித்ததான தீர்க்கதரிசனங்கள் இருக்கிறது என்பதை யூதர்கள் ஒத்துக்கொள்வாங்க. If you agree that Jesus is Messiah, if you agree, that is what your Quran says, and that is what the Bible says, that Jesus is the Messiah, you will have to agree that the Jews also agree that the messianic prophecies are there. குர்ஆனுடைய கருத்துப்படி இயேசுதான் மேசியா என்பதை குர்ஆன் சொல்லுகிறபடியாக நீங்கள் அதை ஒத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால் யூதர்கள் மேசியானிக் தீர்க்க தரிசனம் பழைய ஏற்பாட்டில் இருக்குங்கிறத அவங்க ஒத்துக்கொள்ற மாதிரி நீங்களும் அதை ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். Well, just to continue to dwell on the same point, our friend does not even have a proper sense of the time. காலத்தை பற்றி தான் ஒரு சரியான நிதானிப்பு கூட அருமையான சகோதரருக்கு இல்லை என்பதை மீண்டுமாக சொல்ல விரும்புகிறேன். I don't know who told him that the gospel of Jesus Christ that he preached and his apostles preached was written before Jesus Christ. இயேசு கிறிஸ்துவும் அல்லது அவருடைய சீடர்களும் பிரசங்கித்ததான இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக எழுதப்பட்டதுங்கிறது யார் அவருக்கு சொன்னாங்க? I don't know how he can actually talk like this in a public forum. எப்படி ஒரு பொது விவாதத்தில் அவர் இப்படி எல்லாம் பேச முடியும்? இயேசு பிரசங்கித்த சுவிசேஷம் அவரு பிரசங்கிச்சாரு, அதுக்கப்புறம் அவருடைய அப்போஸ்தலர் பிரசங்கிச்சாங்க, அதைத்தான் எழுதி இருக்கிறாங்க. Scripture Jesus took and read in the synagogue and he constantly referred to is the Old Testament. அதை அவர் தொடர்ந்து குறிப்பிட்டுக் கொண்டிருந்தார். He is not able to understand just that small bit. And he is asking, where did Jesus read the books of the New Testament? I don't know what to do with இந்த ஒரு சின்ன பகுதியை கூட அவர் புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு அவர் இயேசு பிரசங்கித்த புத்தகம் எங்க அவருக்கு முன்னாடி எழுதின மாதிரி அவர் கேட்டுட்டு இருக்கிறார். அது எப்படி எனக்கு புரிந்து கொள்ள முடியல. Jesus confirmed the divine origin and authority of the Old Testament. பழைய ஏற்பாட்டுடைய தெய்வீக ஒரிஜினையும் தெய்வீக அத்தாரிட்டியும் இயேசு கிறிஸ்து உறுதிப்படுத்தினார். And Jesus told his apostles that he by his spirit will guide them to write இயேசு கிறிஸ்து மீண்டுமாக சீடர்களுக்கு சொன்னார், நான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நீங்கள் எழுத வேண்டியதை கற்றுக் கொடுப்பார் என்று சொன்னார். Read John's Gospel chapter 15, chapter 14, you will understand this. யோவானுடைய 15வது அதிகாரம் 14வது அதிகாரத்தை வாசிங்க, நீங்க புரிஞ்சுக்குவீங்க. And the gospel is the gospel of Jesus Christ, the gospel of the kingdom of God, the gospel of the kingdom of heaven. There are alternative terms used in the gospel for the kingdom. சுவிசேஷம் தான் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம், இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம், பரலோகத்தின் சுவிசேஷம். இதெல்லாம் அந்த சுவிசேஷத்தை குறிக்கிறதான மற்ற பதங்கள் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. They don't seem to be reading their own book properly, nor are they reading our book properly. தங்களுடைய சொந்த புத்தகத்தை சரியா படிக்கிற மாதிரி தெரியல, நம்ம புத்தகத்தையும் படிக்கிற மாதிரி தெரியல. My dear friend, he quoted Tanakh by saying that JPC, Jewish Bible Society, he have read and he gives some name. இந்த ஜூவிஷ் பைபிள் சொசைட்டியில் இருக்கிறதான இந்த வேதாகமத்தை படிச்சு இந்த தனக்கு அவர் சில பெயர்களையும் சொன்னார். And he says this book have this order, only 22 books. இந்த புத்தகத்துல 22 புத்தகங்கள் தான் வரிசைப்படி இருக்கிறது என்கிற மாதிரியும் சொன்னார். And he says that we Christians which we have a Hebrew Bible, it has 39 books. நமக்கு இருக்கிறதான எபிரேய கிறிஸ்தவர்களிடத்தில் இருக்கிற எபிரேய வேதாகமத்துல 39 புத்தகம் வச்சிருக்காங்கங்கற மாதிரி சொன்னார். He claims to be a scholar. Just now he claimed. அவர் சொன்னார், இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஒரு அறிஞர் என்று சொன்னார். He even do not know pre-primary Bible survey. வேதாகமம் எப்படியாக இருந்தது, எப்படி வந்தது என்கிறதான அந்த ஆரம்ப நிலையை கூட அவர் அறியாமல் இருந்திருக்கிறார். When LXX was translated, LXX மொழியாக்கம் செய்யப்பட்ட போது the Torah they gave 5 names: Genesis, Exodus, Leviticus, Number and Deuteronomy. அந்த தோரா என்று எபிரேய வேதத்தில் அறியப்பட்டதான காரியத்துக்கு அவர்கள் 5 பெயர்களை கொடுத்தார்கள். ஆதியாகமம், யாத்திராம், லேவியராம், என்னாகும், உபாகமம். So that one book become 5. அந்த ஒரு புத்தகம் 5 புத்தகங்களாக மாறிச்சு LXX டிரான்ஸ்லேஷன்ல. To have a better understanding. நீங்களும் நானும் அதை சிறந்த முறையில் புரிந்து கொள்வதற்கு. Further, the Nebim book which he has quoted, which is now 17. இப்பொழுது 17 புத்தகங்களாக இருக்கிற அந்த நெபீம் புத்தகத்தை அவர் கோட் பண்ணினார். And Ketubim புத்தகத்தை கோட் பண்ணார். Ketubim, the 1st, 2nd Kings, 1st, 2nd Samuel, 1st, 2nd Chronicles was only one book. கெத்துபீமாக அழியப்படுகிற 1-2 ராஜாக்கள், 1-2 நாளாகமம், 1-2 சாமுவேல் ஒரே புத்தகமாக இருந்தது. But for the better understanding, they wrote separately so people will understand well. சிறந்த முறையிலே ஜனங்கள் புரிந்து கொள்வதற்காக அவர்கள் அந்த அத்தனையும் தனித்தனியாக எழுதினார்கள். And he does not know even that, and he is talking about canonization, he is talking about high criticism, and he is making blunder in every sentence.
இதை கூட அவர் அறியாதவராக அவர் கேனனைசேஷன் மத்தத்தையும் பத்தி பேசிட்டு ஒவ்வொரு வார்த்தையிலும் மிகப்பெரிய தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார். Yes, it is debate, it is serious issue. You all have a time. Time has a value. Here we are to educate the people, not to confuse and bring these kinds of argument. இது ஒரு விவாதம். நம்ம எல்லாரும் நம்முடைய நேரத்தை செலவழிச்சு வந்திருக்கிறோம். நம்ம இங்க கொண்டு வருகிற காரியம் நம்ம இந்த காரியங்களை கற்றுக் கொடுப்பதற்காகத்தான். Even we are going down to the basics. Again, திரும்பவும் நாம் மீண்டும் அடிப்படைக்கே திருப்பி போய் கொண்டிருக்கிறோம். And talking about canonization and high criticism. மீண்டுமாக நம்ம கேனனைசேஷன் ஹை கிரிட்டிசிசத்தை பத்தி பேசிட்டு The இருக்கிறோம். sources which you are reading, please check with even some good Muslim scholars. நீங்க வாசித்துக் கொண்டிருக்கிற உங்களுடைய சொந்த ஆதாரங்களை கொஞ்சம் நல்ல முஸ்லிம் அறிஞர்களோடு கூட வந்து அதை கொஞ்சம் பரிசோதித்து பாருங்க. Because it's a public forum, people are learned, they know what you are talking. இது ஒரு பொது விவாதமாக இருக்கிறதுனால நீங்க என்ன பேசுகிறீர்கள் என்பதை இங்க இருக்கிற மக்கள் கற்றறிந்தவர்கள், அவர்கள் அதை நிதானிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். கேனனைசேஷனை பத்தி நம்முடைய நண்பர்கள் பேசினார்கள். ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஆகமங்கள் என்று சொல்லி நியமிப்பதற்கு யூதர்களாலே உபயோகப்படுத்தப்பட்ட அளவுகோல் பற்றியாவது இவருக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு நான் கேட்க விரும்புறேன். அருமையான சகோதரர் சொன்னாரு, இந்த புத்தகங்கள் எல்லாம் எப்படி ஏத்துக்கிட்டாங்கன்னா ஒரு குழுவை கூப்பிடுவாங்க, என்னப்பா அப்படின்னு சொல்லி சொன்னா ஏத்துக்கிறியானா அவர் கை தூக்குவாரு, ஏத்துக்கலன்னா கையை கீழே போடுவார், இப்படி எல்லாம் சொன்னாரு. இந்த ஐடியா எங்கிருந்து இவருக்கு வந்ததுன்னு தெரியல. இது ஒரு மிக சரித்திரபூர்வமான ஒரு பெரிய தவறு. ஜமியா கவுன்சில்ல அத்தனை நூற்றாண்டுகளாக அதிகாரப்பூர்வமாக இறைவனுடைய வார்த்தை என்று சொல்லி எதை ஏற்றுக்கொண்டார்களோ, எதை நடைமுறையில் இருந்ததோ அதைத்தான் அவர்கள் உறுதிப்படுத்தினார்கள். The LXS that Paul talked about பால் சொன்னது போல LXS was the Greek translation of the Hebrew Old Testament. எபிரேய பழைய ஏற்பாட்டின் கிரேக்க மொழியாக்கம் தான் LXS என்பது. It was already being used from 2nd century BC. அது கிமு 2வது நூற்றாண்டு முதலே அது உபயோகப்படுத்தப்பட்டு வந்தது. And before that the actual Hebrew Old Testament was already there. அதற்கு முன்பதாகவே எபிரேய மொழிபெயர்ப்பான எபிரேயத்திலே அந்த பழைய ஏற்பாடு இருந்தது. And our friend has forgotten all these basics of history, and he says the Old Testament canon was, accepted only after Jesus Christ. I think we should be a bit careful when we talk about these things like this. இந்த வேதாகம சரித்திரத்தின் இந்த அடிப்படையே அவர் மறந்துட்டு அல்ல தெரியாமலோ விட்டுட்டு அவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் தான் இந்த வேதாகங்கள் எல்லாம் ஒருங்கிணைக்கப்பட்டது அப்படிங்கறதான காரியத்தை அவர் சொல்லிட்டு இருக்காரு. And coming to methodology, மீண்டுமாக மெத்தடாலஜிக்கு உதாரணம் கடந்து வரும்போது I raised those basic questions. I said deny the two premises or answer the 17 questions, and none of them has guts to go to one of those Quranic verses and respond to at least one question. For 1.5 days have gone by. விவாத முறைக்கு Allah